இ நம்ம சேனல்ல HTML வந்து பார்த்தீங்கன்னா 7 செஷன் கம்ப்ளீட்டட். CSS வந்து 13 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இத வச்சு நம்ம ஒரு ஸ்டாட்டிக் சைட் உருவாக்க முடியும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைனமிக் சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அத கத்துக்கலாம். இப்போ வரைக்கும் செஷன் 18 ஆ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அரேஸ் அப்புறம் இந்த டிக் டாக் டோ கேம் எப்படி பண்றது? ஆ அதுல ஒரு யுஐ எப்படி இருக்கணும்? ஸோ அதுல ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த கேம்ல அப்படிங்கிறத பார்த்தோம். ஆ அதுக்கப்புறம் செஷன் 19 அப்படிங்கிறதுல நம்ம இந்த டிக் டாக் டோ கேம்ல ஆ அத கிளிக் பண்றப்போ, அந்த ஆ என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஈச் செல்ல கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சவுண்ட் வந்து அப்ளை ஆகணும். ஸோ அதுதான் நம்ம வந்து செஷன் 19ல பண்ணியிருக்கோம். இந்த டிக் டாக் கேம் உடைய ஆ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சவுண்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது செஷன் வந்து 20. ஓகேங்களா? ஓகே. ஆ இந்த செஷன் 20ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, ம் ஜாவா ஸ்கிரிப்ட்டோடைய நம்பர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்பர் மெத்தட் வந்து இந்த மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த நம்பர் மெத்தட்ல ஒரு சில டைப் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பேசிக் நம்பர் மெத்தட். ஓகேங்களா? அடுத்ததுல இது வந்து பேசிக் நம்பர் மெத்தட். அதே மாதிரி ஆ ஆ நம்பர வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? செக்கிங் ஆ நம்பர் மெத்தட். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்பர செக் பண்ணிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ நம்பருடைய ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? ஃபார்மேட்டிங் இன் நம்பர் மெத்தட். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இந்த நம்பர் மெத்தட்ல 4த் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ. ஓகே. ஸோ வேல்யூ நம்பர் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த பேசிக் அப்படிங்கிறதுல ஒரு சில டாபிக் வரப்போகுது. செக்கிங் நம்பர்ல ஒரு சில டாபிக் வரப்போகுது. ஃபார்மேட்டிங் நம்பர்ல ஒரு டாபிக் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லா ப்ராசஸ்லயும். அ இதுவரைக்கும் 20 செஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி செஷன் வரைக்கும் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். மினி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நம்பர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த நம்பர் நம்ம நார்மலா இதுவரைக்கும் யூஸ் பண்ணோம். அதுவே நம்மளுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம நெக்ஸ்ட் போகுறப்போ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த நம்பர் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இது இருந்தா தான் நம்ம இன்னமும் வே நெக்ஸ்ட் லெவல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினரா நார்மலா நம்பர் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி வரல ஒர்க் பண்ணோம். செஷன் 19 வரைக்குமே அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னமும் நம்ம காம்ப்ளிகேட்டடான நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஒரு பெரிய நம்பர் யூஸ் பண்றோம். அ அப்படிங்கிறப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இன்னமும் கோட வந்து சிம்பிளா பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த சேனல்ல ஜாவாஸ்கிரிப்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பிகினருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினரா நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆ நீங்க இத பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அ மத்த சி ப்ரோகிராம், சி பிளஸ் பிளஸ் எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜும் இந்த சேனல்ல வந்து அப்லோட் பண்றேன். ஆம். ஸோ அத பார்த்து நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம எப்பவும் போல நம்மளுடைய விஎஸ் கோட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆ இது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் செஷன். ஓகேங்களா? செஷன் 19 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்த ஆடியோ வந்து ஆட் பண்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சேவ் பண்றேன். இங்க ப்ரௌசர்ல வந்து இத வந்து நம்ம வந்து எப்பவும் போல இதுக்கு முன்னாடி எல்லா செஷன்லயும் இ டிரைவ்ல ஒரு ஃபோல்டருக்குள்ளார இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபைல் தான் இருக்கு. ஸோ அத டபுள் கிளிக் பண்ணி நம்ம Google Chrome ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுதான் லாஸ்ட்டா பண்ணுன ஆ ப்ராஜெக்ட் ஓகேங்களா? டிக்டாக்டோ அரே யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுல. இது வந்து சிம்பிளா ஒரு பிகினருக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இத வச்சு நெறைய விஷயங்கள நம்ம பிகினரா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆ இதுதான் நம்ம லாஸ்ட்டா பண்ணது. நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுல வந்து கேம் வந்து ப்ளே ஆகுற மாரி வித் சவுண்டோட. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது தெரிஞ்சுக்கணும்னா செஷன் 18 அண்ட் 19 பாருங்க. ஸோ அதுல வந்து அத பத்தி டீட்டெயிலா ஒவ்வொன்னும் எப்படி இங்க வந்து டெக்ஸ்ட் வருது, ஹோவர் பண்ணா இந்த பேக்கிரவுண்ட் எல்லாமே வந்து ரீஸ்டார்ட் இது எல்லாமே எப்படி இங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதுல போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இது தேவையில்ல. இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ HTML அப்படிங்கிறத நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சு, ம் இத குளோஸ் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டைலும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. கண்ட்ரோல் ஏ குடுத்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு இவ்ளோ பிரச்சனை வேண்டியதில்ல. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஏ குடுத்து இதையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மகிட்ட நம்ம எல்லா ப்ராஜெக்ட் எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா ஒர்க்கையும் நம்ம எதுல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அ நம்மளுடைய அ index.html அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபைல்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து 20 அப்படின்னு நான் சொல்லி டைட்டில சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஆ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த இடத்துல கமெண்ட்ல போடுறேன். HTMLல என்னதுன்னா, ஆ நம்பர் மெத்தட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம நம்பர் மெத்தட பார்க்குறோம். ஓகேங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ H1 டேக்ல போடுறதுன்னா, இது வந்து பேசிக் நம்பர் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் நம்பர் மெத்தட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ம் ஒரு நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நம்பர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்எம்பிஇஆர் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். ஓகேங்களா? ம் பேசிக் நம்பர் மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த நம்பர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நம்பர் அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா, அ எந்த வேல்யூவா இருந்தாலும், அத வந்து ஃபுல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இதனோட வேலை. ஓகேங்களா? நம்ம ஒரு வேல்யூ குடுக்குறோம். யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கி அந்த வேல்யூ குடுக்குறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து நம்பரா இருக்கணும். ஸோ அதுதான் இதனோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள ஒரு வேல்யூ குடுப்போம். வேல்யூ இதுதான் இதனுடைய பேசிக் சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் அப்படிங்கிறது இதுதான். இப்போ அ இத வந்து நாம ரியல் டைம்ல இங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கன்சோல் லாக்ல வச்சு ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். நாம என்ன பண்ணலாம்னா, யூசர் கிட்ட இருந்து வாங்குறது எப்பவுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல இருந்து எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ அத வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்பர் அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் இன்பில்ட் ஃபங்ஷன நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணலாம். ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம் ஆக்ஷன் நம்ம தேவையில்ல. நம்ம PHP ஒர்க் பண்ண போறது கிடையாது. இந்த ஃபார்ம்ல ஆ ஒரு இன்புட் இப்போதைக்கு நம்மளுக்கு சிம்பிளா இந்த டிசைன் எல்லாம் வேண்டியதில்ல. ஸோ இன்புட் டைப் அப்படின்னு இன்புட் டைப் வந்து நம்பர் அப்படின்னு குடுத்துக்கலாம். இல்ல நம்பர்ன்னு இருக்கு. ஸோ நேம், ஐடி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இதுவே நம்மளுக்கு தேவையில்ல. வெறும் இன்புட் மட்டும் குடுத்தா கூட போதும். ஓகேங்களா? ஸோ இதுல ஐடி வந்து நம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்னு வச்சுட்டோம். அத அங்க யூஸ் பண்ணிக்க போறதுக்காக. ஓகேங்களா? வெளியில வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன் வந்து ஆன் கிளிக் பண்றப்போ ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா? அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. இப்போ இதுல நம்ம இங்க என்ன போடலாம்னா, ஏதோ ஒரு குடுக்க போறோம் அந்த இடத்துல. இன்புட் டைப் ஆ டெக்ஸ்ட்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டா இருக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இல்லன்னா இந்த இன்புட் டைப்பே நம்மளுக்கு வேண்டியதில்ல. ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல என்னவோ ஏதோ ஒண்ணு குடுக்க போறோம் இன்புட். அத நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதத்தான் பண்ண போறோம். ஆன் கிளிக் பண்றப்போ ஒரு ஃபங்ஷன். இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கன்வெர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அ இல்லன்னா செக் கன்வெர்ட் அப்படின்னு செக் கன்வெர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு ப்ரௌசர்ல இந்த பேஜ் போயிட்டு நம்ம index.html ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இப்ப நம்பர் மெத்தட் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து நம்பர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மெத்தட பார்க்கிறோம். பேசிக் மெத்தட்ல. பேசிக் நம்பர் மெத்தட்ல. இப்ப செக் கன்வெர்ட்ன்னு இங்க இருக்கு ஒரு பட்டன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பிரேக் டாக் போட்டோம்னா, நமக்கு கீழ வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்கிரிப்ட் செக்ஷனுக்குள்ளார வரலாம். ஸ்கிரிப்ட் செக்ஷனுக்குள்ளார ஆ நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். சரிங்களா? ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்ஷனுக்கு பேர் வந்து ம் மைக் கன்வெர்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? மைக் கன்வெர்ட் அப்படின்னு மட்டும் ஒரு ஏதோ ஒரு பேர். இது வந்து இந்த மைக் கன்வெர்ட் அப்படிங்கிறது நம்மளா வைக்கிற பேரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்குள்ளார ஒரு ஒரு ஆ ஃபங்ஷனுக்குள்ளார இது நம்ம இப்போ பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ ஃபங்ஷன் ஸ்கோப்னா என்ன? குளோபல் ஸ்கோப்னா என்ன? பிளாக் ஸ்கோப்னா என்னங்கிறத நம்ம ஒரு செஷன்ல சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா செஷனையும் பாருங்க. அவங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல லெட் நாம என்ன ஃபங்ஷன் ஸ்கோப்குள்ளார ஒரு வேல்யூ போடுறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டூ அந்த வேல்யூ எடுத்து வச்சுக்க போறோம். அவ்வளவுதான். அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட்டர்மென்ட் பை ஐடி அதுல ஐடி என்னது நம்மளுக்கு நம் நம்ங்கிறது அந்த ஐடி. ஓகேங்களா? ஸோ அப்ப அத காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன், இங்க போட்டுக்கிறேன். டாட் வேல்யூ. ஸோ அதுல நம்ம ஒரு வேல்யூ குடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு வேல்யூ குடுப்போம். அந்த வேல்யூவ எடுத்துட்டு வந்து அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல லெட் அப்படிங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் நேம் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த வேல்யூவ யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? எப்போ யூஸ் பண்றோம்னா, ரிசல்ட் அப்படிங்கிறதுல. நான் என்ன பண்றேன்னா, அ இல்ல ஃபைனல் கூட வச்சுக்கலாம். ரிசல்ட்ன்னே இருக்கட்டும் வேரியபிள் நேம். ரிசல்ட்ல அ அந்த வேல்யூவ கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்பர் பிராக்கெட்டுக்குள்ளார அந்த வேல்யூ என்னது? நம்ம இங்க என்ன யூசர் வந்து குடுக்குறாங்களோ அதுதான் அது. அப்ப நம்ம அத எதுவும் வந்து அந்த வேல்யூ எதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா, அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த வேரியபிள் நேம நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்க இந்த அப்படிங்கிற இந்த நம்மளா கிரியேட் பண்ண இந்த வேரியபிள் நேம்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். யூசர் குடுக்குற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வேல்யூவ நாம இங்க ஸ்டோர் பண்ணி இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இத வந்து பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட்டர் ஐடி அ என்னது ஐடி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பட்டனுக்கு கீழ அவுட்புட்ட காட்டணும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு அ H2 டேக் ஒண்ணு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, அ மை அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மை அவுட்புட் அப்படின்னா ஒரு ஐடி வச்சுட்டோம். இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் காட்டும். இந்த H2 அப்படிங்கிற இந்த இடத்துல ரிசல்ட் காட்டிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க இங்க என்ன பண்றோம்னா, அந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐடி என்னது? மை அவுட்புட் அப்படின்னு நம்மளா வச்சிருக்கிற பேரு. அ இந்த இடத்துல இங்க போட்டோம். இதுல டாட் என்னது? இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ இதுல நம்ம எத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். இந்த இடத்துல இந்த ரிசல்ட்ல என்ன நடக்குதோ, அத வந்து அங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? ரிசல்ட்ல நம்மளுக்கு அந்த நம்பர் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும்ல, அத வந்து நம்ம பார்த்துக்க போறோம். வேற எதுவும் ஓகேங்களா? ஓகே. இங்க போயிட்டு நம்ம ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப அப்டேட் ஆயிருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு வேல்யூ என்டர் பண்றோம். ஓகேங்களா? என்ன பண்றோம்னா 1, 2, 3 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து செக் கன்வெர்ட் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு இங்க குடுத்தோனே நம்மளுக்கு எதுவும் நடக்கல. ஏன்னா நம்ம இங்க ஃபங்ஷன வந்து கால் பண்ணவே இல்ல. மை கன்வெர்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன ஆன் கிளிக்ல போயிட்டு இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க போட்டுட்டு, இப்போ நம்ம அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இல்ல சேவ் பண்ணிட்டோம். இப்ப போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி இப்ப அப்டேட் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா 1, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். சரிங்களா? ஜூம் பண்ணியிருக்கிறேன். செக் கன்வெர்ட் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு இது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து இப்போ இது வந்து ரிசல்ட்ல கிடைச்சிருக்கு. அங்க குடுத்திருக்கிற நம்பர் அப்படியே இங்க ரிசல்ட் தெரியுது. அவ்வளவுதான் வேற அது. அதனுடைய டைப் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்பரா கன்வெர்ட் ஆயிருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப டைப் ஆஃப் நம்மளுக்கு என்னது? ரிசல்ட் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து
இந்த ரிசல்ட்டுடைய டைப் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அத நம்ம செக் பண்ணலாம். இங்க போயிட்டு, அ இப்ப என்ன பண்றோம்னா, 1, 2, 3 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? செக் கன்வெர்ட்ன்னு குடுக்குறோம். 1, 2, 3 அப்படிங்கிறது ஒரு நம்பர். அப்போ நம்பரா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்மளுக்கு அது வந்து நம்பரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல யூசர் வந்து அ என்னன்னு குடுத்திருக்காரு? 1, 2, 3 நம்பர் குடுத்திருக்காரு. இதுக்கு நம்மளுக்கு நம்பரா கன்வெர்ட் ஆயி நம்பர் அப்படி டைப் வந்து நம்பர். அது வந்து எதுவா இருந்தாலும், இந்த அப்படிங்கிற அந்த அ ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா, அ நம்பரா கன்வெர்ட் பண்ணிரும். அதுதான் அதனோட வேலை. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, 1, 2, 3 பக்கத்திலேயே வந்து ஏ, பி, சி அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப செக் கன்வெர்ட் குடுக்குறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நேன் அப்படின்னு வந்திருக்கு. அப்பன்னா நேன் அப்படின்னா நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆ நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு ஆ சம் டெக்ஸ்ட். அதாவது ஒரு இப்போ ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்படிங்கிறது. அதுதான் நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து இதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். நேன் அப்படிங்கிறதும் நம்பர் தான். ஓகேங்களா? என்ஏஎன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நம்பர் தான். இப்போ நம்ம 1, 2, 3க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்க குடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டா குடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு செக் கன்வெர்ட் குடுத்தோம்னா, அதுவும் நம்மளுக்கு என்னதான் இருக்குது? நாட் எ நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். எம்ப்டி பேஜா இருக்கு. ஓகேங்களா? எம்ப்டியா குடுத்துட்டு, நம்ம செக் கன்வெர்ட்ன்னு குடுக்குறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எம்ப்டியா இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன், அவுட்புட் 0. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு அதனுடைய டைப் என்னது? நம்மளுக்கு நம்பர். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இன்புட் டைப் என்னது? இன்புட் வெறும் டைப் எல்லாம் மென்ஷன் பண்ணல. நம்ம வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துறலாம். டெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு, இப்போ இன்புட் டைப் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி குடுத்தாலும் நம்பரா குடுத்திருந்தாலும் நம்மளுக்கு அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்திருக்கும் அது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கா தான் எடுத்திருக்கும். அ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா 1, 2, 3 குடுத்துட்டு, செக் கன்வெர்ட்ன்னு குடுக்குறோம். இப்ப நம்மளுக்கு நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம யூசர் குடுக்குறது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்க வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்குதுன்னா, நம்பரா கன்வெர்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, எது குடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரிங்க குடுத்தாலும் சரி, அத வந்து நம்பரா கன்வெர்ட் பண்றது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? இப்ப நான் 1, 2, 3 பாயிண்ட் 82 அப்படி ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ குடுத்தாலும் நம்மளுக்கு 1, 2, 3 பாயிண்ட் டெசிமல் நம்பர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா வந்து அது நம்பர் அப்படிங்கிற ஒரு டைப் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியா கன்சோல் வச்சே பார்த்து ஒரு கன்சோல் டாட் லாக் அப்படின்னு வச்சு அதோட டைப் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஆ யூசர் கிட்ட இருந்து வாங்குறது எல்லா இன்புட்டுமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முதல்ல இருந்தே ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் நம்பர் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு, அதிலயும் அததான் சொல்லியிருக்கேன். யூசர் குடுக்குற எல்லா வேல்யூமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணணும் அப்டின்னா, அ இன்புட் டைப் ஏ, இன்புட் டைப் பி அப்படின்னு நம்பர் 1, நம்பர் 2 குடுத்து நம்ம ஆட் பண்ணணும்னு ட்ரை பண்ணா, அது வந்து நம்மளுக்கு அங்க கன்கார்டினேட் ஆயிட்டு தான் வரும். இப்ப நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான், அந்த இன்புட் டைப்ல குடுக்குற ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு நம்பரா கன்வெர்ட் ஆகும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பரோ, ஒரு 4 நம்பரையும் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் அதனுடைய ரூல்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரிங் வந்து நம்பரா இருக்கணும். அதுதான் இதனோட வேலை. இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் இந்த ஃபங்ஷனுடைய வேலை. இல்லன்னா நம்மளுக்கு நாட் எ நம்பர் நேன் அப்படின்னு சொல்லி தான் காட்டும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து ஏ, பி, சி அப்படின்னு ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். குடுத்தா நாட் எ நம்பர். நேன் அப்படி சொல்லி தான் காட்டும். நாட் எ நம்பர் நேன் அப்படிங்கிறது என்ஏஎன் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர். அது வந்து ஒரு எம்ப்டி தான். அதனால அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது வந்து நாட் எ நம்பர். அதாவது நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு இன்வாலிட் அப்படிங்கிற மாரி. ஆனா என்ஏஎன் அப்படிங்கிறதையும் அவங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, அ நம்பர் அதனோட டைப் வந்து என்ஏஎன் உடைய டைப் வந்து என்னது? நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம டைப் ஆஃப் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ஏஎன் அப்படின்னு வந்திருக்குது. அந்த என்ஏஎன்னோட டைப் என்னது? உங்களுக்கு நம்பர் தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதுல ஆ
பார்ஸ் இன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பார்ஸ் இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் சொல்றாங்க. இந்த பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல இருந்து அ நம்மளுக்கு இன்டிஜர் அத மட்டும் தான் எடுத்துக்கும். அதுதான் இந்த பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறதோட வேலை. ஓகேங்களா? ஆ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டெசிமல் வேல்யூ குடுக்குறாங்க. அதாவது 12.16.7 82.9345 அப்படின்னு குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டெசிமல் எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இதனோட வேலை. ஆ ஸ்ட்ரிங்ல இருந்து நம்மளுக்கு ஹோல் நம்பர மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுதான் இதனோட வேலை. இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இது மத்த இந்த ஃபார்ம் இதெல்லாம் ஓகே. அது அப்படியே தான். ஓகேங்களா? அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்றது தான். ஃபங்ஷன்ல மை கன்வெர்ட்ன்னு வச்சிருக்கிறோம். இதுல வந்து இந்த இடத்துல நம்ம இந்த நம்பருக்கு பதிலா என்னன்னு மாத்துறோம் அப்படின்னா, பார்ஸ் இன்ட் அப்படின்னு மாத்திடலாம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். பார்ஸ் இன்ட்ன்னு மாத்திட்டோம்னா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தரலாம். சோ இங்க வந்து இப்ப நம்ம பார்க்கிறது பார்ஸ் இன்ட். சோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ குடுக்குறேன். நான் என்ன குடுக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? இது என்னது நம்மளுக்கு 1, 2, 3ன்னு குடுக்குறது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, 1, 2, 3 அதுவும் நம்பர் தான் கன்வெர்ட் பண்ணுது. இந்த பார்சென்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பார்சென்ட் வந்து இப்போ இதுல இந்த பார்சென்ட் வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பார்சென்ட்ல 1, 2, 3 அப்படின்னு குடுத்துட்டு ஏ, பி, சி அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? செக் கன்வெர்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்பர்ல வந்து நம்மளுக்கு 1, 2, 3 ஏபிசி குடுத்தப்போ நம்மளுக்கு அப்படி வரல. ஓகேங்களா? ஸோ 1, 2, 3 ஏபிசின்னு குடுத்தோனயும் என்ஏஎன் நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து நம்பரா மட்டும் தான் இருக்கணும். ஆனா இந்த பார்சென்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம 1, 2, 3 ஏபிசி அப்படின்னு குடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு எது எடுத்திருக்குது பாருங்க. அவுட்புட் வந்து எத காட்டுது பாருங்க. 1, 2, 3 அப்படின்னு தான் காட்டுது. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து நாட் எ நம்பர் அப்படின்னு எப்ப வரும்? அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏபிசி அப்படிங்கிறத போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் 1, 2, 3ன்னு குடுக்குறேன். இப்ப நான் செக் அண்ட் குடுக்குறேன் பாருங்களேன். என்ன நடந்திருக்கு? என்ஏஎன் நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பார்ஸ் இன்ட்ட குடுத்தோம் அப்படின்னா, என்ஏஎன் எப்ப வரும் அப்படின்னா, முன்னாடி வந்து அதாவது நம்பருக்கு முன்னாடி சம் லெட்டர்ஸ் இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு அந்த மாரி வர்றக்கு வரும். கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இப்ப 1, 2, 3.56 ஏதோ நம்பர் பாயிண்ட் குடுத்துருக்கோம். 0.56, 897 ஏதோ நம்பர் குடுத்துருக்கிறேன். செக் கன்வெர்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஆனா நம்மளுக்கு இங்க பாத்தீங்களா 1, 2, 3 அப்படின்னு தான் வந்திருக்குது. அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற டெசிமல் வரல. இதுவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்னது நம்பர் அப்படிங்கிற மெத்தட யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நம்பர் மெத்தட்ல ஆ நம்ம டெசிமல் வேல்யூ பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம குடுத்திருந்தாலும், அதையும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுச்சு. அந்த நம்பர் அப்படிங்கிறது. ஆனா, பார்சென்ட் அப்படிங்கிறது அத வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டல. ஒரு ஹோல் நம்பர். அதாவது ஹோல் இன்டிஜர் வேல்யூ அத மட்டும் தான் அது டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். அதுதான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி அ நம்ம அ பார்ஸ் புளோட் அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ பார்ஸ் புளோட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல பார்ஸ் இன்ட்க்கு பதிலா நம்ம வந்து பார்ஸ் புளோட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப பார்க்கிறது என்னன்னா, பார்ஸ் புளோட் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பேஜ். இப்ப நம்ம பார்க்கிறது பார்ஸ் புளோட். இந்த பார்ஸ் புளோட் என்ன பண்ணுது அப்படின்னா, டெசிமல் நம்பர் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறது டெசிமல் நம்பர் எடுத்துக்காது. இது வந்து டெசிமல் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வேலிட் நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு அது வந்து ரீட் பண்ணி குடுக்கும். அதுதான் அதனோட வேல. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல அதே வந்து நான் வந்து ஆ 1, 2, 3 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? 1, 2, 3ன்னு குடுத்து செக் கன்வெர்ட் குடுத்தோம்னா, நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரிங்கா குடுத்திருக்கிற அந்த நம்பர் வந்து ஆ 1, 2, 3ங்கிற அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நம்பரா கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அதனோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு ஒருவேள கன்வெர்ட் ஆகாததுக்கு முன்னாடி அந்த என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அ இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகாததுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கணும்னா, நம்ம வந்து இன்னொரு கான்காட்னேட் பண்றோம் இந்த இடத்துல. பிளஸ் போட்டுட்டு, ஆ நெக்ஸ்ட் லைன்ல டபுள் கோட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்பேஸ் விட்டு, பிஃபோர் கன்வர்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டா, பிஃபோர் கன்வர்ஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னு தெரியுங்களா? இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா, இதனுடைய டைப் ஆஃப் நம்ம எத பார்க்கிறோம் அப்படின்னா, வேல்யூ. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ரிசல்ட்ல தானே கன்வர்ஷன் நடக்குது. ஓகேங்களா? நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அதனோட டைப் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருமா? கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது? கன்வெர்ட் ஆகறதுக்கு முன்னாடி அந்த டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. இதுல நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பிளஸ் குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்திலேயே ஒரு
இன்னொரு பிளஸ் குடுத்து கன்கார்டினேட் ஒரு ஸ்பேஸ் வர மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாரி. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல போட்டிருக்கோம் இந்த மாரி. ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்ஸ் ஃப்ளோட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து 1, 2, 3 அப்படின்னு குடுக்குறேன். செக் கன்வெர்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஆ பிஃபோர் கன்வர்ஷன் டைப் ஆஃப் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் குடுத்துடலாம். ஒரு ம் டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நான் ஒரு ஹைஃபன் சிம்பல் மாரி குடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் ஒரு ஹைஃபன் சிம்பல் குடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் சிம்பல். ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நான் வந்து 1, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர் குடுத்துட்டு செக் கன்வெர்ட் குடுக்குறோம். இப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்பரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது நம்பர். இதனோட டைப் வந்து நம்ம இங்க போட்டு வச்சிருக்கிறோம். எங்க எதனோட டைப் பார்த்திருக்கிறோம்னா, ரிசல்ட் டைப் ஆஃப் ரிசல்ட்ட பார்த்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரிசல்ட் என்னது? நம்மளுக்கு அந்த நம்பர் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்குது. அதனோட டைப் என்ன? 1, 2, 3 யோட டைப் என்ன? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா? பிஃபோர் கன்வர்ஷன் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்குது? அந்த 1, 2, 3ங்கிறது என்னவா இருந்திருக்குது? அதனுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டைப் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ அப்படிங்க இந்த அப்படிங்கிறது என்ன இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லி காட்டுது. புரியுதுங்களா? 1, 2, 3 அப்படிங்கிறது இங்க இருக்கிற 1, 2, 3 என்னது நம்மளுக்கு? ஸ்ட்ரிங். ஓகேங்களா? கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. இதே செக் கன்வெர்ட்ங்கிற பங்ஷன கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த 1, 2, 3 அப்படிங்கிறது என்னவா மாறியிருக்கு? நம்மளுக்கு நம்பரா மாறிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ஸ் புளோட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டெசிமல் வேல்யூவ நம்ம எடுத்து குடுக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஆ பார்ஸ் இன்ட்ல வந்து நம்ம டாட் குடுத்துட்டு ஒரு நம்பர் டைப் பண்ணோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணோம். ஆனா அத வந்து நான் என்ன பண்ணல, பார்ஸ் இன்ட்ல இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூவ காட்டல. ஆனா இந்த பார்ஸ் புளோட்ல செக் கன்வெர்ட் குடுக்குறோம். இப்போ வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பார்ஸ் புளோட் ஆயிருக்குது. ஓகேங்களா? பார்ஸ் புளோட் இங்க நடந்திருக்குது. எத வச்சு? இத வச்சு இந்த இடத்துல. பார்ஸ் புளோட் நடந்திருக்குது. பார்ஸ் புளோட் நடந்துச்சுன்னா, நம்மளுக்கு அந்த டெசிமல் வேல்யூவையும் இங்க வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்குது. அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. இப்போ இதனோட டைப் என்னது நம்மளுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதனோட டைப் வந்து நம்பர். அதே கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறது என்னது? நம்மளுக்கு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நம்ம செக் கன்வெர்ட்க்கு குடுத்து இத வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுதான் பார்ஸ் புளோட்டோட வேல. ஓகேங்களா? இந்த பார்ஸ் புளோட்ல நான் வந்து இந்த இடத்துல என்ன குடுக்குறேன் அப்டின்னா, ஏபிசி அப்டின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி குடுத்தோம் அப்டின்னா, செக் கன்வெர்ட் குடுக்குறேன். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ஸ் இன்ட்லயும் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஆட் பண்ணி விட்டோனயும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஆ அந்த ஏபிசி விட்டுட்டு அந்த நம்மளுக்கு வந்து அந்த நம்பர பிரிண்ட் பண்ணிச்சு. ஆனா நம்பர் அப்படிங்கிறதுல அது என்னவா வந்துச்சு? நாட் எ நம்பர். நேனா மட்டும் தான் காட்டுச்சு. ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஏபிசின்னு ஏதோ டெக்ஸ்ட்ட போடுறப்போ, அப்போ நம்மளுக்கு அது நாட் எ நம்பர் அப்படின்னு காட்டுச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது நம்பர் கூட ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி வந்துச்சு, லெட்டர்ஸ் ஆட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, அது வந்து நாட் எ நம்பர். நம்பர் ஃபங்ஷன்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம அதே ப்ராசஸ் தான். இப்போ நம்ம இந்த ஏபிசி அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடி இந்த இடத்துல ஏபிசி அப்படின்னு குடுத்துட்டு, செக் கன்வெர்ட் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ஏஎன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாட் எ நம்பர். ஆனா என்ஏஎன்ங்கிறதோட டைப் என்னது நம்மளுக்கு? நம்பர் தான். சரிங்களா? இந்த இடத்துல அது நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான். பிஃபோர் கன்வர்ஷன்ல இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான். செக் கன்வெர்ட் குடுத்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ இதுல டெசிமல் வந்து நம்மளுக்கு புளோட்ல வந்து டெசிமல் வந்து சப்போர்ட் ஆகும். அதுதான் அதுல நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இந்த நம்பர் அப்படிங்கிற மெத்தடு பார்ஸ் இன்ட், பார்ஸ் புளோட் இதெல்லாம் நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்பர் வந்து ஒரு இன்புட் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அது வந்து நம்பரா மட்டும் தான் இருக்கணும். வேற எதுவுமா இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இது இங்க இங்க நம்ம போட்ட சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ஸ் அ இன்ட் அப்படிங்கிறத எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஐடி அ ஒரு ஐடி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு அ ஐடென்டிஃபிகேஷன் கார்ட் நேம் நம்பர் இருக்கு. அதுக்கு கவுண்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த பார்சின்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஹோல் நம்பர், ஹோல் இன்டிஜர் வேல்யூஸ்க்காக நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த பார்சின்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆ இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, பார்ஸ் புளோட் அப்படிங்கிறத பார்த்தோம். பார்ஸ் புளோட் அப்படிங்கிறது நம்ம ரியல் டைம்ல நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம் அப்டின்னா,
அ நம்மளுக்கு வந்து ஒரு பிரைஸ் அ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அ ப்ராடக்ட் உடைய பிரைஸ். அதாவது மொபைல் இருக்கலாம், லேப்டாப் ஏதோ ஒண்ணு அப்டிங்களா? எலக்ட்ரானிக்கோ இல்லன்னா கிராசரி ஏதோ திங்ஸ வந்து நம்மளுக்கு அதனுடைய பிரைஸ வந்து நம்ம அங்க குடுக்கணும். பிரைஸ் வந்து யூஸ் பண்றேன். ஒரு கால்குலேட்டர்ல நம்ம போடுறோம். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் பொருளுடைய இன்ஃபர்மேஷன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ஸ் புளோட் அப்படிங்கிற இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எது ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா, டெசிமல் வேல்யூ ஓகேங்களா? இது வந்து 99.58 பிரைஸ் ரூப்பீஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாரிலாம் நான் வர்றதுக்கு இந்த பார்ஸ் புளோட் அப்படிங்கிறத நம்ம ரியல் டைம்ல இதுக்கெல்லாம் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் தான். அத எடுத்து விட்டுறலாம். ஆ ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்டின்னா, ஆ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம இப்ப பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான நம்பர் மெத்தட். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா நம்பர் மெத்தட் வந்து இந்த 3 மெத்தட வச்சு நம்ம வொர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் மெத்தட. ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆ இதுல செக்கிங் ஓகேங்களா? செக்கிங் நம்பர் மெத்தட். எப்படி நம்ம நம்பர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்கு ஆ ஒரு சில வழிகள் இருக்கு. சரிங்களா? அத வந்து நம்ம எப்படி வந்து இங்க வொர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. செக்கிங் மெத்தட்ல நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னது அப்படின்னா, ம் ஃபர்ஸ்ட்டு இஸ் மேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். ஆ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அந்த ஃபார்ம்லாம் எடுத்து விட்டுறலாம். ம். ஸ்கிரிப்ட்டுக்குள்ளேயும் இது நம்மளுக்கு தேவையில்ல. இதுவும் நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ கிளியரா இருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துல இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். செக்கிங் நம்பர் மெத்தட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கிறது ஈஸ்நேன் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் தான். இத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த இடத்துல நம்ம அ ஒரு அவுட்புட்ட மட்டும் வச்சு அதோட ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த H2 அப்படிங்கிறதுல அ நம்ம இந்த H2 அப்படிங்கிறதுக்கு ஐடி வந்து அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். அவுட்புட் ஆ நம்ம தான் பேர் வச்சோங்கிறதுக்காக மை அவுட்புட் அப்படின்னு யூசர் வச்சதுனால அப்படி தெரிஞ்சுக்கணும். டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக மை அவுட்புட்ன்னு குடுத்துருக்கோம். இப்போ இதுக்குள்ளார டைரக்ட்டா நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அ இப்படி குடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ம் இன்னமும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ பிகினரா லேர்ன் பண்றோம். ஸோ அதனால இது வந்து இந்த மெத்தட் இந்த வழியா படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிசல்ட் அப்படிங்கிறதுல அ நம்ம ஒரு வேல்யூவ இனிமே தான் குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூவ குடுத்துட்டு, நம்ம அத வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ டாக்குமென்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. அ ஐடி என்னது? ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணி பார்க்கிறது. மை அவுட்புட் அப்படிங்கிறது. அவுட்புட் ஆ இதுல டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ என்ன பண்றீங்க? இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட் என்னவோ அத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஈஸ்நேன் அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம வொர்க் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம டைரக்ட்டாவே ஈஸ்நேன் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இல்லன்னா கன்சோல் டாட் லாக்லயும் பார்க்கலாம். இதுல நெறைய வழிகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த வழிகள்ல கத்துக்கிறோம். இதுல வேற எதுவும் இல்ல. ஸோ இப்போ ஈஸ் நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஈஸ்நேன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் இதுதான். இப்ப ஈஸ்நேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இதுல அப்படின்னா, ஆ ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்பர்னா என்னன்னு நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா, அ ஒரு HTML கமெண்ட்ட போட்டு அதுக்குள்ளார வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஓகேங்களா? நம்பர்னா என்ன? ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு அது ஒரு நம்பர். ஓகேவா? அடுத்தது நம்ம டபுள் கோட்ஸ் குடுத்துறலாம். அதுக்குள்ளார 1, 2, 3 குடுத்துருக்கோம் அப்படின்னா, இது என்னது நம்மளுக்கு? 1, 2, 3 அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்தது டபுள் கோட்ஸ்ல ஏ, பி, சி அப்படின்னு குடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்படி குடுத்திருந்தோம் அப்படின்னா, இதுவும் நம்மளுக்கு என்னது? இதுவும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா? டெக்ஸ்ட். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே டெக்ஸ்ட் தான். இதுவும் நம்மளுக்கு ஆ டெக்ஸ்ட் தான்.
ஓகேவா? ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் 2 ஒண்ணு தான். டெக்ஸ்ட் நம்ம குடுத்து வச்சிருக்கேன். பிராக்கெட்ல போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஓகேங்களா? போல்ட்ல எழுதுற மாரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். ஓகே, பரவால்ல. ஓகே. டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம இப்படி போட்டுட்டோம். ஓகே. இப்போ நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? நம்பர்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ NaN அப்படின்னா என்னது அப்படின்னா, அது வந்து நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது என்னது அப்படின்னா, நாட் எ நம்பர் அப்படின்னா, ஆ நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு வேல்யூ. அதுதான் நான் அப்படின்னு சொல்றாங்க. நம்பரா யூ கேனாட் கன்வெர்ட் த வேல்யூ டூ த நம்பர். ஓகேங்களா? சோ நம்பரா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு வேல்யூ. ஒரு வேல்யூ குடுக்குறாங்க. அந்த வேல்யூ வந்து என்ன பண்ண முடியல? நம்பரா கன்வெர்ட் பண்ணவே முடியல. ஓகேங்களா? சோ அதுதான் NaN அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஆ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ ஒரு இந்த NaN க்குள்ளார ஆ ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ டபுள் கோட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஆ ஏபிசி அப்படின்னு குடுக்கலாம். சரிங்களா? இஸ் நான் ஏபிசி அப்படின்னு குடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப போயிட்டு நம்ம ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணலாம். என்ன வருதுன்னு பாருங்களேன். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி பூலியன்ல ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இஸ் நான் நான் ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருக்கிறோம். அப்ப என்னன்னு வந்திருக்குது நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இஸ் நான் ஏபிசி அப்படின்னு குடுத்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இங்க வரும் பாருங்க. இந்த இடத்துல இஸ் நான் ஏபிசி அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். இப்ப என்னன்னு நம்ம கண்டிஷன் சொல்லி குடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத உள்ளார இதுதான் நடக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் நான் ஏபிசி அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்பரா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? சோ கன்வெர்ட் பண்ணிருக்கு. எத? இந்த ஏபிசி அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிருக்கு. இது நம்ம குடுத்திருக்கிற அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இங்க குடுத்திருக்கிற இந்த பங்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஈஸ்ட்மேன் அப்படிங்கிறது. ஆனா இதுக்கப்புறம் நம்ம குடுத்ததுக்கப்புறம் இது இந்த ஏபிசிய அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, இதுதான் பண்ணியிருக்கும். நம்பர் அப்படிங்கிற ஒரு பங்ஷன யூஸ் பண்ணி அத கன்வெர்ட் பண்ணியிருக்கும். நம்பர்ங்கிற பங்ஷன் என்ன பண்ணும் ஆக்சுவலா? உள்ள என்ன குடுக்குற வேல்யூ நம்பரா தான் கன்வெர்ட் பண்ணும். அதுதான் அது பண்ணும். இப்போ இந்த ஏபிசிய நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி. கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அங்க? அவுட்புட் என்ன வந்துச்சு இதுக்கு நம்மளுக்கு? NaN அப்படிதான் வந்துச்சு. ஓகேங்களா? ஏபிசின்னு குடுத்த உடனே நம்மளுக்கு NaN நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ ஏபிசி அப்படிங்கிறத நம்பராக்க முடியல. ஓகேங்களா? இப்போ இந்த இஸ் நான் என்ன பண்ணுது? என் நம்பர் அப்படிங்கிற ஒரு பங்ஷன யூஸ் பண்ணி அத வந்து ஏபிசிங்கிற இந்த வேல்யூவ நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் இதனோட வேலை. ஓகேங்களா? இஸ் நான் அப்படின்னு இஸ் நாட் எ நம்பர் அப்படின்னா, அது என்ன அதனோட வேலை என்னது அப்படின்னா, இந்த நம்பர் கிட்ட குடுத்து, அத வந்து ஃபுல்லா நம்பரா கன்வெர்ட் பண்ணு அப்படிங்கிறது தான். ஆனா ஏபிசி அப்படிங்கிற ஒரு இத வந்து அதனால என்ன பண்ண முடியல? நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? சோ இந்த ஏபிசிங்கிறது என்னது? அது ஒரு ஸ்ட்ரிங் தானே. அத வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியல. சோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குது? NaN அப்படிங்கிறத ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இஸ் நான் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஆ அத வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அது வந்து நாட் எ நம்பரா இருக்கா? ஓகேங்களா? அது வந்து NaN-ஆ இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ணும். ஓகேங்களா? சோ அது NaN நாட் எ நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குது அப்படின்னா, இங்க வந்து ப்ரௌசர்ல போயிட்டு பார்த்தோம்னா, ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அது நாட் எ நம்பர் தானே. அதாவது இந்த ஏபிசி அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்க வந்து அத வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியல. சோ, அதனால நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குதுன்னா, NaN ஓகேங்களா? சோ, நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த ரிசல்ட்டோட டைப் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏபிசி அப்படி NaN குடுத்துருக்கோமா, இதுக்குள்ள போயிட்டு டபுள் கோட்ஸ் குடுத்து ஒரு ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு ஆ டைப் ஆஃப் நம்ம ரிசல்ட் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல நம்ம இந்த ஸ்னான் அப்படின்னு குடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதனோட டைப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இது வந்து ஒரு பூலியன். ஓகேங்களா? சோ, அப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அந்த வேரியபிள நம்ம வந்து ஏபிசி இங்க குடுக்கறதுக்கு பதிலா செப்பரேட்டா இங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? சோ, லெட் என்ன பண்ணலாம்னா, லெட்
அப்படின்னு வச்சுக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்ல ஏபிசி அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம உள்ளார வந்து வேல் மட்டும் போட்டுக்கலாம். வேல் அப்படின்னு ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ டைப் ஆஃப் ரிசல்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் கான்கார்டினேட் பண்ணி ஆ டைப் ஆஃப் அப்படின்னு குடுத்து, அதுல வேல்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்திருக்கோம். ஸ்பேஸ் விட்டுருக்கேன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். வேற எதுவும் இல்ல. ஸோ இந்த வேல் அப்படிங்கிற ஒரு டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. பூலியன் அப்படின்னு வந்திருக்கு. அதனோட ட்ரூவோட டைப் என்னது? பூலியன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஸ்ட்ரிங் என்னது அப்படின்றது அதனுடைய டைப் என்னது? அதாவது வேலுடைய டைப் என்னது நம்மளுக்கு? ஏபிசி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஆ ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? ஆ ஓகேங்களா? ஸோ இதுல ரிசல்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ம் ஏபிசிக்கு பதிலா வேற என்ன குடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பூலியன்னு தெரிஞ்சுச்சு. அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. அது பூலியன் நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆம் ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூ, பூலியன், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்து ஓகே. ஆ இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல இதுதான். இஸ், நான், ஏபிசி அப்படின்னு குடுத்திருக்கிறோம். அத வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றப்போ, அங்க வந்து நம்மளுக்கு அது என்னவோ ஆகல. நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியல அதனால. ஓகேங்களா? ஸோ அதனால அ நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு அப்படின்னா, என்ஏஎன் நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்ஏஎன் அப்படின்னு அவுட்புட் வந்து. ஸோ என்ஏஎன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ அவுட்புட் என்ன வருது அப்படின்னா, ட்ரூ. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல ஏபிசி அப்படின்னு குடுக்குறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இந்த ஸ்ட்ரிங் எடுத்து விட்டுட்டு 1, 2, 3 அப்படின்னு நம்ம குடுத்துரலாம். ஓகேங்களா? 1, 2, 3ன்னு குடுத்துரலாம். குடுத்துட்டு, ஆ இப்போ இப்போ வேல்யூ வந்து நம்மளுக்கு இஸ் நான் வேல்யூ வந்து நம்மளுக்கு 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. இல்ல இப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, இப்போ இஸ் நான் அது வந்து நாட் எ நம்பரா இருக்கா? இப்போ இது வந்து நாட் எ நம்பரா இருக்கா? கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹோல் நம்பர். அதாவது வேலிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ வேலிட் நம்பர் இதனுடைய லாஜிக் இந்த ஃபங்ஷனோட லாஜிக்கே என்னது? இஸ் நான் அது வந்து ஒரு என்ஏஎன்னா இருக்கா? இந்த இடத்துல வந்து வேல்யூ என்னவா இருக்கணும் அப்டின்னா, என்ஏஎன்னா இருக்கா? அப்டின்னு செக் பண்றது தான் இந்த இஸ் நானோட வேல. ஓகேங்களா? ஆ அப்போ இது வந்து ஒரு வேலிட் நம்பரா இருந்துருச்சு. அதனால நம்மளுக்கு அவுட்புட் என்னவா வரும்? இப்போ நம்மளுக்கு அது வந்து ஃபால்ஸ் அப்டின்னு மாறியிருக்கணும். ஓகேங்களா? ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க மாறிருச்சு. அது வந்து ஒரு நம்பர். ஒரு வேலிட் நம்பர். அது வந்து நாட் எ நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இஸ் நான் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஆ அது நாட் எ நம்பரா இருக்கா? இல்லையா? ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, இந்த இந்த இஸ் நான் அப்டிங்கிறத நம்ம வந்து 1, 2, 3 அப்டின்னு நம்ம குடுத்துருக்கிறோம். அப்ப நம்பர்ல என்ன பண்ணியிருக்கோம்? அது 1, 2, 3 அப்டின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்ரெடி நம்பர் தான். ஹோல் நம்பர் தான். இந்த நம்பர்ங்கிற ஃபங்ஷன் வந்து அது என்னவா மாத்திருக்கோம்? நம்பரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பரா கன்வெர்ட் பண்ணா, இப்போ நம்மளுக்கு அவுட்புட் இங்க இடத்துல என்ஏஎன்னுக்கு பதிலா 1, 2, 3 அப்படின்னு வந்து மாறி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய லாஜிக் படி இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இஸ் நான் அப்படிங்கிறதுக்குள்ளார பிராக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்கணும் அப்படின்னா, என் தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு என்னவா வரும்? ட்ரூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில நம்மளுக்கு இது வந்து வேலிட் நம்பர். 1, 2, 3ங்கிறது வேலிட் நம்பர். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த 1, 2, 3 அப்படிங்கிறது நான் என்-ஏ-என்-னா?
நாட் எ நம்பரா அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? அதாவது அ நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு வேல்யூவா? கிடையாது. அது நம்பரா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ தான். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறத நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்மளுக்கு இது வந்து இந்த இஸ் நான் 1, 2, 3 அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு பூலியன்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ அ இந்த ஈஸ் நான்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் அதே ஏபிசி வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இதுல வந்து ம் நேனா அப்படின்னு மட்டும் தான் செக் பண்ணும். அதுதான் இதனுடைய வேலை. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ் வர்றப்போ நம்மளுக்கு நெறைய எரர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஈஸ் நேன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இஸ் நேனா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இஸ் நேன் அப்படிங்கிற ஒரு அ செக்கிங் மெத்தட்ல நம்பர் மெத்தட்ல நம்பர செக் பண்றதுல இஸ் நேனோட வேலை என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் டூ நம்பர். நம்பரா கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இதனுடைய வேலை. ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் செக். ஸோ இதுதான் இந்த ஈஸ் நானோட ப்ரொசீஜர். ஓகே. இந்த ஈஸ் நான் அப்படிங்கிறத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ NaN ஓகேங்களா? இப்போ ஈஸ் நான் அப்படின்னு இருக்கு. நாட் எ நம்பர் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஈக்குவல் டூ நான் என்ன பண்ணணும்னா, கன்வெர்ட் பண்ணுனதுக்கு அப்புறம், ஆஃப்டர் கன்வர்ஷன் ஆ NaN அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. எங்க கன்வர்ஷன் என்னது? நம்மளுக்கு நம்பர் கன்வர்ஷன். நம்பர் பிராக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்குதோ அந்த வேல்யூ. இத போட்டு கன்வர்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் NaN வந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கு அவுட்புட் என்னது? ட்ரூ. ஓகேங்களா? இல்ல நம்மளுக்கு நம்பர் வந்திருக்குது. NaNக்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு அப்டின்னா, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஈஸ் நான் அப்படிங்கிறோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2டே லைன் தான். ஸோ என்ஏஎன் வந்திருக்கணும். வந்ததுன்னா, அது வந்து ட்ரூ. நம்பர் வந்ததுன்னா, அது வந்து ஃபால்ஸ். ஸோ அது நம்பரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் அதனுடைய கன் க கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஈஸ் நான். கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஈஸ் நானோட வேலை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஈஸ் நான் அப்படிங்கிறதுல இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது முன்னாடி ஆட் பண்ண போறோம். NUMBER. இந்த நம்பர் அப்படிங்கிறது நம்பர் டாட் ஈஸ்மேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இது தேவையில்ல. இது இருக்கட்டும். ஸோ இந்த நம்பர் டாட் ஈஸ்மேன் அப்படிங்கிறது தான் செகண்ட். இது வேற, அது வேற. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்பர் டாட் ஈஸ்மேன் அதுல ஆ ஈஸ்மேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அது வந்து கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமேட்டு நம்மளுக்கு அது என்ஏஎன்னா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூவா இருக்கும். இல்லன்னா நம்பரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ஸா மாறிடும். அதுதான் அதனோட வேலை. இப்ப நம்பர் டாட் ஈஸ் நான் இந்த நம்பர் டாட் அப்படிங்கிறது எதுக்காக குடுக்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் டாட் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அதனோட யூஸ் என்ன? ஏன் யூஸ் பண்றோம்? ஸோ அது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்லயே இருக்கிற ஒரு பில்ட் இன் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம இன்னும் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்கல. ஸோ அது வந்து ஒ இந்த நம்பர் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் உள்ளார இருக்கிற பில்ட் இன்னா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நம்பர் டாட் அதுல வந்து ஆக்சஸ் பண்றோம். எத அப்படின்னா, இஸ் நான் அப்படிங்கிறத குடுத்து ஆக்சஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி குடுத்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த நம்பருக்குள்ளார இருக்கிற இந்த இஸ் நான் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன நாம ஒர்க் பண்ண போறோம். அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்பர் டாட் இஸ் நான், நம்பர் டாட் இஸ் இன்டிஜர் அப்படின்னுலாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா,
நம்பர் டாட் அப்படின்னு குடுக்குறோம். அது நம்பரோட ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்பர் வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த நம்பர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளார இருக்கிற பங்ஷன் தான் இந்த ஈஸ் நான். ஓகேங்களா? ஓகே. இந்த நம்பர்னா என்ன? இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இந்த ஈஸ் நான் அப்படிங்கிறது ஒரு ஃபங்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து எதையுமே கன்வெர்ட் பண்ணாது. டைரக்ட்டா செக் பண்றது தான் இதனோட வேல. இது அதாவது இதுக்குள்ள குடுக்குற அந்த வேல்யூ எக்ஸாக்ட்டா என்ஏஎன்னா அப்படின்னு மட்டும் செக் பண்றோம். நாட் எ நம்பரா அப்படின்னு மட்டும் செக் பண்றது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? சோ இது வந்து கன்வெர்ட் பண்ணாது. நம்பர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் இந்த ஈஸ்னான்ங்கிறது ஒர்க் ஆச்சு. இந்த நம்பர் டாட் ஈஸ்னான் அப்படிங்கிறது எதையும் கன்வெர்ட் பண்ணாது. டைரக்ட்டாவே செக் பண்ணும். அதுதான் அதனோட வேலை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஈஸ்னான் ரிசல்ட்ல வந்து நான் இந்த இடத்துல என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ஏஎன்னு குடுப்போம். ஓகேங்களா? என்ஏஎன்னு குடுக்கலாம். இன்புட்டு. என்ன குடுக்குறோம்னா, முன்னாடி நம்பர் டாட் ஈஸ் நேம் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்? என்ஏஎன்னே குடுத்துட்டோம். நாட் எ நம்பர் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ இப்போ ஈஸ் நேம் வந்து என்ஏஎன் குடுத்தா என்ன பண்ணிட்டு இருந்தது? கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப என்ஏஎன் அப்பன்னா நம்மளுக்கு என்ன வரும்? என்ஏஎன் வந்தா ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ணுது? என்ஏஎன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா, ட்ரூ அப்படின்னு வந்து வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு பூலியன். என்ஏஎன்ங்கிறது நம்மளுக்கு நம்பர் தானே. அது நம்ம என்ஏஎன்னா ஒரு நம்பர்ன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இதுல நம்பர் டாட் இஸ் நான் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த என்ஏஎன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ரூ. என்ஏஎன் தான். ஓகேங்களா? அது என்ஏஎன் தானா அப்படின்னு செக் பண்றது தான் இதனோட வேலை. ஓகேங்களா? சோ அது செக் பண்ணிடுச்சு. அது என்ஏஎன் தான். நாட் எ நம்பர் தான். அதனால நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு? அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, வழக்கம் போல டபுள் கோட்ஸ்ல ஏபிசின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஏபிசின்னு குடுத்துட்டு, இப்போ நம்ம இந்த ஏபிசி அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இதுல வந்து நம்பர் டாட் ஈஸ் நான் வேல்யூ அப்படின்னு செக் பண்ணுது. ஓகேங்களா? ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் போடுறேங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, நம்பர் டாட் இஸ் என்ஏஎன் பிராக்கெட்ல நம்மளுக்கு டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்குது? ஏபிசி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது? ஏபிசி அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு? அது ஒரு ஸ்ட்ரிங். நம்ம இங்க பார்த்தோம்ல ஏபிசிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்ல குடுத்துருக்கோம். அதனால அது ஒரு ஸ்ட்ரிங். அது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா, அது வந்து என்ஏஎன் என்னது? என்ஏஎன் கிடையாது. நாட் எ நம்பர் இல்ல. ஓகேங்களா? நாட் எ நம்பர் இல்ல. சோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப ஏபிசி அப்படின்னு குடுத்துருக்கோம். ஏபிசி இங்க வந்து என்ஏஎன்னா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேங்களா? நீங்க வந்து செக் பண்ணுச்சுன்னா, அது வந்து என்ஏஎன் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அதனால அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ன்னு வந்திருக்கா? சோ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஆ 1, 2, 3ன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? 1, 2, 3 அப்படின்னு குடுக்கலாம். இப்போ 1, 2, 3ன்னு குடுத்துட்டு, ஆ இப்போ நம்ம இத செக் பண்ணலாம். இத செக் பண்ணோம்னா, நம்பர் டாட் ஈஸ்னான் வேல்யூ என்ன வருது அப்படின்னு வேல்யூ வந்து 1, 2, 3ன்னு குடுத்துட்டு ஸ்ட்ரிங் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இத ரெஃப்ரெஷ் பண்றோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதே வந்து இந்த ஈஸ்னான் நம்பர வந்து நான் கட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்குது அங்க ஈஸ்னான் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுவும் நம்மளுக்கு வந்து என்னது ஃபால்ஸ் ஸ்ட்ரிங் அப்படி சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல என்ன நடந்தது? ஈஸ் நான் குடுத்தா அது வந்து கன்வர்ஷன் நடந்திருக்கும் நம்மளுக்கு இப்ப அங்க. ஓகேங்களா? சோ நம்ப இந்த இடத்துல நம்பர் டாட் ஈஸ் நான் அப்படின்னு குடுத்துருக்கோம்னா, நம்மளுக்கு கன்வர்ஷன் நடக்கல. அப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். அதனால அது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ இந்த ஈஸ் நான் அப்படிங்கிறதுக்கும், நம்பர் டாட் ஈஸ் நான் அப்படிங்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது
ரிசல்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து ஈஸ்நேன் அப்படின்னு வச்சு குடுத்துக்கலாம். 2வது வந்து நம்பர் டாட் ஈஸ்நேன் வேல்யூ அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ ரிசல்ட் 1 வந்து இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆ பிளஸ் டைப் ஆஃப் ஸோ இன்னொரு காப்பி அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல. ஸோ இப்படி இருக்கட்டும். இது இன்னொரு காப்பி எடுத்துட்டு, இந்த ரிசல்ட் இன்னொரு காப்பி எடுத்துட்டு ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வந்து நான் என்னன்னு பார்த்தேன்னா, ரிசல்ட் 1க்கு உண்டானது. இல்ல இந்த ஃபர்ஸ்ட் வர்றது நம்மளுக்கு ரிசல்ட் 1க்கு உண்டானது. ஸோ அடுத்தது வந்து ரிசல்ட் 2க்கு உண்டானது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் இங்கே தான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படின்னா, ஈஸ், நான், வேல் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதே 1, 2, 3 அப்படிங்கிறது நம்பர் டாட் ஈஸ், நான், வேல்யூ அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க போயிட்டு ப்ரௌசர்ல நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். ம். நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும். எங்க இந்த இடத்துல. குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ இதுல ஆ 1, 2, 3 அப்படிங்கிறது நமக்கு என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட்ல இதுல 1, 2, 3 அப்படிங்கிறது ஒரு ஈஸ், நான் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் அத வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. கன்வெர்ட் பண்ணுனதுக்கு அப்புறம் அது 1, 2, 3 அது வந்து ஒரு வேலிட் நம்பரா இருக்கும். சரிங்களா? அதனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ஃபால்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து 1, 2, 3 அப்படிங்கிறது என்னது? அது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேங்களா? அது இது வந்து எதுவும் கன்வெர்ட் பண்ணாது. நம்பர் டாட் ஈஸ், நான், வேல்யூ அப்படிங்கிறது இது வந்து எதுவும் கன்வெர்ட் பண்ணாது. அப்ப அங்க டைரக்ட்டா இருக்கு என்ன இருக்குது? ஸ்ட்ரிங்கா தான் இருக்குது. அது வந்து என் கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரிங். அதனால இது என்ன பண்ணிருச்சு? இது அப்படியே வந்து என்ன பண்ணி விட்டுருச்சு? உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அவுட்புட். இது ஸ்ட்ரிங் தான். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல அ இதுல ஏபிசிக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ 1, 2, 3 எப்படி குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? 1, 2, 3 சரி ஏபிசின்னு குடுத்து பார்க்கலாம். 1, 2, 3 போட்டுட்டோம். இப்ப ஏபிசின்னு குடுத்து பார்க்கலாம். ஏபிசி குடுத்தா என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல? ஏபிசி குடுத்த உடனேயும் ஈஸ்னான் என்ன பண்ணும்? நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, அதனால நம்பர்ங்கிற இந்த பங்ஷன யூஸ் பண்ணுமா? இந்த ஏபிசிங்கிறது இந்த இதுக்குள்ளார ஏபிசி அப்படிங்கிறத போட்டு அத வந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஏபிசி அப்படின்னு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். கன்வெர்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அதனால என்ன பண்ண முடியாது? கன்வெர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சோ அப்ப வந்து அது வந்து ஒரு என்ஏஎன்னா இருக்கும். சரிங்களா? நாட் எ நம்பரா இருக்கும். அது வந்து அத அத வந்து கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு வே வேல்யூ அப்படின்னு நம்ம அது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதனால அது என்னது? என்ஏஎன்னா இருக்கும். இப்போ இந்த இடத்துல கமெண்ட்ல போடுறேன். என்ஏஎன் ஓகேங்களா? இப்ப இதனால நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும்? ட்ரூ அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இதுபடி இந்த நம்பர் டாட் ஈஸ் நான் வேல் அப்படின்னு குடுத்துருக்கோம். அப்ப இதுபடி நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கும் இந்த இடத்துல? இந்த ஏபிசி அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு அது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேங்களா? அது ஒரு ஸ்ட்ரிங் தான். இங்க வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கன்வர்ஷனுமே நடந்திருக்காது. அப்போ அது வந்து என்ஏஎன் கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க ட்ரூன்னு மாறியிருக்கா? நாம சொன்ன மாரியே. இங்க வந்து ஈஸ் நான் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, ட்ரூ அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா, அது வந்து இந்த நம்பர் அப்படிங்கிறத வச்சு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ட்ரை பண்ண உடனேயும், ஆ நம்மளுக்கு சாரி இந்த இந்த இடத்துல நம்பர வச்சு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கும். ட்ரை பண்ண உடனேயும் நம்மளுக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகாது. கன்வெர்ட் ஆகாம இருந்திருக்கு. ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு வேல்யூ தான் அந்த ஏபிசி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ அது கன்வெர்ட் பண்ண முடியலன்னா, அது என்னவா மாறியிருக்கும்? என்ஏஎன்னா மாறியிருக்கும். அப்ப என்ஏஎன்னா மாறினோனே நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு? ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ ஒருவேளை இந்த இடத்துல நம்பர் டாட் ஈஸ் நான் வேல் அப்படின்னு குடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் நம்பர்ங்கிற ஆப்ஜெக்ட்க்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ் நான் அப்படிங்கிற ஒரு பங்ஷன நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்போ யூஸ் பண்றோம். யூஸ் பண்றப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிறத நம்ம எடுத்து வொர்க் பண்றப்போ, அந்த ஏபிசிங்கிறது என்னது? ஸ்ட்ரிங் தான். அந்த ஸ்ட்ரிங் தான். அது எதுவும் கன்வர்ஷனே நடக்கல. அப்ப என்ஏஎன்னு இங்க நடந்திருக்காது. ஓகேங்களா? நம்பர்ங்கிற ஒரு கன்வர்ஷன்க்கு போயிருந்தா தான் நம்மளுக்கு அது நடந்திருக்கும். அப்ப இந்த கன்வர்ஷனே நடக்காதபோது நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குது? ஃபால்ஸ் அப்படி சொல்லி வந்திருக்கு. இப்போ இதனுடைய ரூல்ஸ் படி என்ன? ஈஸ் நான் என்ஏஎன்னா தான் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் நீ ட்ரூவா வரணும். அதான் இதனோட லாஜிக். இந்த நம்பர் டாட் ஈஸ் நானோட லாஜிக் அதுதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஆ என்ஏஎன் குடுக்கலாம். இந்த என்ஏஎன் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? ஸோ என்ஏஎன் இத எடுத்து விட்டுறலாம். இப்போ அ ஈஸ் நான்
நம்மளுக்கு என்னவா இருந்த இந்த இடத்துல என்ஏஎன்னா இருந்ததுன்னா நம்மளுக்கு ட்ரூ தான். ஓகேங்களா? அப்போ ஈஸ் நான் இந்த நம்பர் டாட் ஈஸ் நான்ல நம்மளுக்கு என்னவா இருந்தா ட்ரூன்னு வந்திருக்கும். என்ஏஎன்னா இருந்தா ட்ரூ வந்திருக்கும். சோ, அப்ப இங்க என்னவா மாறியிருக்கும்? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்ல ட்ரூவா மாறி ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஏஎன்ங்கிறது ஒரு நம்பரு. நம்மளுக்கு ஈஸ் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ஏஎன்னா இருந்துச்சு. அது ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? என்ன நடந்திருக்குதுன்ட்டு. ஸோ இங்க கன்வர்ஷன் நடந்திருக்குது. என்ஏஎன்ன நம்பர்ல வச்சு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணுன உடனேயும் இந்த இடத்துல வந்து அ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? அ கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு அ அது என்ஏஎன்னா தான் இருக்கும். ஸோ, அதனால நம்மளுக்கு ட்ரூனே வந்திருக்கு. ஸோ, இந்த நம்பர் டாட் ஈஸ்ட் வேல்யூல என்ஏஎன்னா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ஏஎன்னா இருந்துச்சுன்னா என்னது? நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும். ஸோ, வேற ஏதாவதா இருந்துச்சு, ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு, நம்பரா இருந்துச்சு அப்டின்னா நம்மளுக்கு மாறி வந்திருக்கும். அவ்வளோதான் வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல 1, 2, 3 அப்டின்னு போடுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ், ஃபால்ஸ் அப்டின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈஸ் நேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணும். நம்பர் டாட் ஈஸ் நேன் அப்படிங்கிற அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து என்ஏஎன்னா தான் இருக்கணும். நாட் எ நம்பரா தான் இருக்கணும். வேற எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ அதுதான் அதனுடைய கான்செப்ட். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் எத யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வொர்க் பண்றப்ப எத யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்பர் டாட் ஈஸ் நேம் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணா தான் நம்மளுக்கு எரர் வர்றக்கு கம்மியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஆ ஓகே. இப்ப புரிஞ்சது தானே. நம்பர் டாட் ஈஸ் நேம் அப்படின்னா என்ன? அ ஈஸ் நேம் அப்படின்னு நார்மலா குடுத்து நம்ம வொர்க் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இந்த ஆ ஈஸ் நேன் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது நம்பர் டாட் ஈஸ் நேன் வேல்யூ அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இத நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நம்பர் டாட் ஈஸ் நேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆ யூசர் யூசர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து வேலிடேட் பண்றதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ல இதுல வந்து ஏஜ் வந்து நம்ம குடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி வொர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா, இத எடுத்து விட்டுறலாம். இப்ப இவ்ளோ பெருசா வேணாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இஃப் கண்டிஷன் ஒண்ணு எழுதலாம்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஆ இஃப் கண்டிஷன்ல ம் கண்டிஷன் என்ன குடுக்குறோம் அப்டின்னா, நம்பர் டாட் ஈஸ் நேம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஈஸ் நேம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ளார நாம என்ன பண்றோம் அப்டின்னா, இப்போ நம்பர் பிராக்கெட்ல நம்ம இந்த இடத்துல வேல்யூக்கு பதிலா என்ன பண்ணிடலாம்னா, ஏஜ் அப்படின்னு மாத்திடலாம். ஓகேங்களா? ஏஜ்ன்னு மாத்திட்டு, அ ஏஜ்ல வந்து நம்ம என்ன குடுக்குறோம்னா, ஒரு வேல்யூ குடுக்க போறோம். ஓகேங்களா? அது இடத்துல இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் அப்படின்னு போட்டு சரிங்களா? போட்டுட்டு ஓப்பன் அண்ட் குளோஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ அலர்ட்ல குடுக்கலாம். அலர்ட்ல ஒரு மெசேஜ் டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ யூசர் வந்து ஒரு இன்புட்ட குடுக்குறாரு. ஓகேங்களா? ஆ இது நம்ம ஃபார்ம் வச்சு கூட பண்ணலாம். நான் இந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணியே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அ நம்பர் ஆஃப் ஏஜ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப யூசர் வந்து ஒரு என்டர் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணுவாரு. ஓகேங்களா? இன்புட் டைப்ல ஒண்ணு என்டர் பண்ணுவாரு. என்டர் பண்ணாருன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, நம்பர் ஏஜ் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இடத்துல இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படியே போட்டுறலாங்க. லெட்டு அ என்ன குடுக்குறேன்னா, ஃபைனல் அப்படின்னு குடுக்குறேன். ஈக்குவல் டூ ஃபைனல் வேல்யூ அப்படின்னு குடுக்குறேன். ஃபைனல் வேல்யூ அப்படின்னு குடுத்துக்கிறேன். பெருசாவே போட்டுக்கலாம். ஓகேங்களா. இருக்கட்டும் பரவால்ல. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல நம்பர் பிராக்கெட்ல ஏஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. செப்பரேட்டா இங்கேயே இருக்கட்டும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஈஸ் நேன்ல இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். தெளிவா தெரியணுங்கிறதுக்காக இப்படி போடுறோம். ஓகேங்களா. ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப கன்வர்ஷன் என்ன நடக்குதுன்னு தெரியுதா? நம்பர் டாட் ஈஸ் நேன்ங்கிறது செப்பரேட்டா தெரியுதா?
புரியுதுங்களா? அதுக்காக தான் அப்படி போட்டது. வேற எதுவும் இல்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து யூசர் வந்து என்ன என்டர் பண்றாரு அப்படின்னா, அ ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன குடுக்குறாருன்னா, ஏபிசி அப்படி சம் டெக்ஸ்ட் என்டர் பண்ணி விட்டாரு. ஓகேங்களா? இன்புட் டைப்ல வந்து என்டர் பண்ணிட்டாரு. என்டர் பண்ணிட்டா, இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இஸ் நம்பர் டாட் இஸ் நேம் அப்படிங்கிறத செக் பண்ணும் அது. ஓகேங்களா? செக் பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஏபிசி அப்படிங்கிறத என்னவா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது. இப்போ கன்வர்ஷன் நடக்கணும். இந்த நம்பர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்பரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்பரா கன்வெர்ட் பண்ணுன உடனேயும், இப்ப நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல? நம்பரா கன்வெர்ட் பண்ணன உடனே கமெண்ட்ல போடுறேன். இந்த இடத்துல நம்பரா கன்வெர்ட் பண்ணிருச்சு. அந்த ஏஜ்ல என்னது நம்ம யூசர் வந்து என்ன குடுத்து வச்சிருக்காரு? ஏபிசின்னு சம் ஸ்ட்ரிங்க குடுத்து வச்சுட்டாரு. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்க குடுத்து வச்சுட்ட உடனேயும், அ இந்த நம்பர் மெத்தட் வந்து இந்த ஏஜ்ல இருக்கிற ஏஜ்ங்கிற வேரியபிள் நேம்ல இருக்கிற அந்த வேல்யூ வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ண உடனேயும், அதனால என்ன பண்ண முடியல? அந்த நம்பர்ங்க ஃபங்ஷன்னால அத வந்து கன்வெர்ட் பண்ண முடியாத, அதாவது நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு வேல்யூ தான் இந்த ஏபிசி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு உடனடியா அந்த இடத்துல? என், ஏ, என் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரியேட் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப ஃபைனல் வேல்யூல என்னன்னு நம்மளுக்கு அப்ளை ஆயிருந்திருக்கும்? என்ஏஎன் அப்படிங்கிறது அப்ளை ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்பர் டாட் இஸ் நேம் ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறதுல பிராக்கெட்டுக்குள்ளார இந்த இடத்துல ஃபைனல் வேல்யூல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு நம்மளுக்கு? என்ஏஎன் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ நம்பர் டாட் இஸ் நேம் அப்படின்னு குடுத்திருக்கோம் அப்படின்னா, இது எப்ப நம்மளுக்கு ட்ரூவா வரும் அப்படின்னு ட்ரூவா வரும் அப்படின்னா, என்ஏஎன்னா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு இப்ப என்னவா இருக்கு? என்ஏஎன்னா தானே இருக்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ்ல ட்ரூவா இருந்துச்சு. அது அப்படின்னா ஓகேங்களா? நம்பர் டாட் இஸ் நேம் ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் டூ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த அலர்ட் மெசேஜ நம்ம இங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அததான் நம்ம இங்க பண்ண போறோம். இல்லன்னா இப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து அ ப்ளீஸ் என்டர் அ எ நம்பர் ஒன்லி அப்படின்னு நம்ம குடுக்கலாம். அப்ப யூசர் வந்து என்ன என்டர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம்? இந்த இடத்துல என்ஏஎன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூவா தான் இருக்கும். ஓகேங்களா? ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த அலர்ட் மெசேஜ் இங்க காட்டுற மாரி. ஓகேங்களா? இங்க போயிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்றோம். சோ ப்ளீஸ் என்டர் எ நம்பர் ஒன்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இல்ல அப்படி இல்லன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒருவேள நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அ எல்ஸ் பார்ட்ல போயிட்டு, அ ஒரு அலர்ட்ல ம் தேங்க் யூ அப்படின்னு நம்ம குடுக்குற மாரி ஒரு சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். சோ இந்த மாரி இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுற மாரி நம்ம பண்ணியிருக்கிறோம். சோ இந்த ஈஸ்ட்நேம் அப்படிங்கிறது நம்பர் டாட் ஈஸ்ட்நேம் அப்படிங்கிறது ரியல் டைம்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா? ஒருவேள யூசர் வந்து அ இந்த இடத்துல ஒரு என்டர் பண்றாரு. 24 அப்படின்னு ஒரு நம்பர் என்டர் பண்ணிட்டார். ஏஜ் வந்து 24 என்டர் பண்ணிட்டார். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இத வந்து ஸ்ட்ரிங்கா குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 24ன்னு குடுத்துட்டோம். 24ன்னு குடுத்துட்டா, இப்ப நம்மளுக்கு இத வந்து நம்பர் தான் ஆல்ரெடி நம்பரா தான் குடுத்திருக்காரு யூசர். இது வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணிருச்சு அது. ஓகேங்களா? சோ நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறப்போ அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். நம்ம இங்க வேரியபிள் நேம் இப்படி வச்சிருக்கிறதுனால அது 24 இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இந்த இடத்துல இப்படியே போட்டுக்கலாம். 24 அப்படின்னு போடணும். இப்போ யூசர் வந்து யூசர் அதாவது ஃபார்ம்ல வந்து குடுப்பாரு. இன்புட் டைப் நம்பர்ல 24ன்னு குடுப்பாரு. இன்புட் டைப் அப்படி குடுத்தாவே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்பர் வச்சு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ நம்பர் வச்சு கன்வெர்ட் பண்ணுன உடனேயும் நம்மளுக்கு என்னவா இருக்கும் இப்போ, நம்மளுக்கு அது வந்து ஒரு நம்பர். இப்போ வந்து ஃபைனல் வேல்யூல இது என்னா இருக்காது. ஓகேங்களா? சோ என்னா இருக்காத போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்பர் இஸ் டாட் இஸ் நான் ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கணும் இந்த இடத்துல, ட்ரூவா இருக்காது. ஓகேங்களா? ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படியா இருந்தால் மட்டும் தான் ஓகேங்களா? ப்ளீஸ் என்டர் எ நம்பர் ஒன்லி அப்டின்னா. இல்லன்னா கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்ஏஎன்னு இங்க அப்ளை ஆயிருக்காது. இங்க வந்து என்னன்னு இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல? 24 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துலயும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ஏன்னு இருக்காது. 24 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ அலர்ட்ல நம்மளுக்கு தேங்க் யூ மட்டும் அது காட்டும். ஓகேங்களா? நம்ம சிம்பிளா போட்டுருக்கிறோம். ஓகேங்களா? பெருசா ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு ரியல் டைம்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தேங்க் யூ அப்படின்னு மட்டும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏ, பி, சி அப்படின்னு நம்ம குடுத்துறலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்ப என்னவா மாறிடுச்சு? ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன்லின்னு மட்டும் மாறியிருக்கு வந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? நம்மளுக்கு ட்ரூவா நடந்திருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. புரிஞ்சதுங்களா கான்செப்ட்?
சரிங்களா? ஓகே. இப்போ இது என்ன புரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நம்பர் டாட் இஸ் நான் ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா, ஆ நம்மளுக்கு இத குடுக்கும். இந்த அவுட்புட்ட குடுக்கும். இல்லன்னா நம்மளுக்கு அ அ அதுக்கு தேங்க் யூன்னு மட்டும் காட்டுனா போதும். இவ்ளோ சிம்பிளான ஒரு இஸ் நான் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஆ சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அ இஸ் நான் அப்படிங்கிறதுக்கும், நம்பர் டாட் இஸ் நான் அப்படிங்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ இதுல வந்து ரியல் டைம்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். சோ இது வந்து மறுபடியும் வேற எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் ஆப்ல வந்து நம்ம இத வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆ சோ இதுல வந்து நம்பர் குடுத்தா கால்குலேட்டர் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது டெக்ஸ்ட்ட டைப் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அந்த மாரி மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் பண்ற இடத்துலலாம் இந்த நம்பர் டாட் இஸ் நான் அப்படிங்கிறத நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அது என்ஏஎன்னா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூலா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிற பட்சத்தில நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துரும். ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா, இது நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கலாம்னா, 3 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் டாட் அதுல இந்த நம்பர் டாட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல எத ஒர்க் பண்ண போறோம்னா, இஸ் ஃபைனைட் அப்படிங்களா? அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன மெத்தட வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். சோ இது என்ன பண்ணுது? இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த நம்பர் டாட் இஸ் ஃபைண்ட் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகேவா? சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆ வேல்யூ வந்து ஒரு ப்ராப்பரான பைலட் நம்பரா இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்றது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல ஃபைண்ட் நம்பர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இதுல நம்ம டெலிட் பண்ணி விட்டுறலாம் இந்த கமெண்ட்ட. இப்போ ஃபைனைட் நம்பர்னா என்ன? ஸோ நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது இது 10, 20, 15 ஆ அப்புறம் இந்த மாரி ஹோல் நம்பரா இருக்கிறது. -5 ம் ஸோ இதுல 3.14 பை வேல்யூ ஏதோ ஒண்ணு போட்டுருக்கோம் ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஃபைனைட் நம்பர்ன்னு சொல்றாங்க. ஸோ மத்தது எல்லாம் என்னது? எதெல்லாம் ஃபைனைட் நம்பர் கிடையாது அப்படின்னா, இன்ஃபினிட்டி. ஸோ நெகட்டிவ். நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது NaN அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் அ நாட் எ ஃபைனைட். ஓகேங்களா? ஓகே. இப்படி இருக்கு. இப்ப நம்ம இத எங்க எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, அ நம்பர் டாட் இஸ் ஃபைனைட் நம்மளுக்கு வேல்யூ. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த இஃப் எல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு, இந்த அவுட்புட்ட நம்ம பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்க போறோம். இந்த இடத்துல இந்த லெட்டர்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இத வந்து வேல் அப்படின்னு வச்சுக்கலாம். யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாரியும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு நம்பர் போடுறேன். ஓகேங்களா? 24 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டேன். போட்டுட்டு, இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ம் என்னது? அதுல மை அவுட்புட் சாரி மை அவுட்புட் அவுட்புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த மை அவுட்புட்ல ஆ நம்ம எத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நம்ம ரிசல்ட் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். யூஎல்டி ரிசல்ட் அப்படிங்கிறது இங்க பெருசா இதா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம், லெட் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம எத ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, இந்த நம்பர் டாட் இன் ஆ டாட் இஸ் ஃபைனைட் அப்படின்னு குடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம அது வேல் அப்படிங்கிறத போட்டோம். வேற எதுவுமே இல்ல. நம்ம பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்ல. ஓகே. இப்போ நம்ம இது போட்டோம்னா, இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வந்திருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ட்ரூ. நம்மளுக்கு ஒரு அது வந்து ஒரு வேலிட் ஃபைனைட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம செக் பண்றோம்.
ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து எத பார்த்துருக்கிறோம்னா, செக்கிங் நம்பர் மெத்தட் ஓகேங்களா? ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்பர் மெத்தட்ல நம்ம செக் பண்ற நம்பர் பார்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்பர் எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப -24 போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்மளுக்கு ட்ரூ தான். ஓகேங்களா? ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆ நம்ம டெசிமல் வேல்யூ போட்டுக்கலாம். 24.24 அப்படின்னு குடுக்குறோம். குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலா நாம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி குடுக்கலாம். இன்ஃபினிட்டி அப்படின்னு குடுத்துடலாம். இன்ஃபினிட்டி குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் கிடையாது. அப்படி சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அவுட்புட் ஃபால்ஸ் அப்படி சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இவ்வளவுதான் வேலைங்க வந்து. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம நெகட்டிவ் குடுத்தாலும் நம்மளுக்கு அதே தான் வரப்போகுது. மைனஸ் குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்பவும் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆ இன்ஃபினிட்டிக்கு பதிலா நம்ம வந்து NaN அப்படின்னு குடுக்கலாம். நாட் எ நம்பர் குடுத்துடலாம். NaN குடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் தான் அவுட்புட். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ அது வந்து ஃபைனைட் நம்பரா? இல்லையா? அப்படின்னு நம்மளுக்கு செக் பண்ணிட்டு பூலியன்ல அவுட்புட்ட குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதனோட வேலை. ஓகேங்களா? ஸோ இத வந்து ரியல் டைம்ல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆ ஒரு இதுவும் நம்ம அதேதான். சேம் ப்ராசஸ். யூசர் இன்புட் வந்து குடுக்குறாங்களா? கரெக்ட்டான இது குடுக்குறாங்களா? அப்டி சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசர் வந்து ஒரு கரெக்ட்டான நம்பர் தான் குடுக்குறாங்களா? இல்ல வந்து இன்ஃபினிட்டி வேற ஏதாவது ஒரு நாட் எ நம்பர் குடுத்துர்றாங்களா? ஸோ இத வந்து நம்ம இத வந்து செக் பண்ணிக்கலாம் இங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஆ ஸோ இதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் டாட் இஸ் ஃபைனைட் அப்டிங்கிற ஒரு ஃபங்ஷன். வேற வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இதுல. ஆம். இது வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? NaN ரிஜெக்ட் பண்ணிரும். இன்ஃபினிட்டி ரிஜெக்ட் பண்ணிரும். அப்புறம் ஸ்ட்ரிங் பூலியன வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இங்க வந்து டபுள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. ஏபிசின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு அ இங்க போயிட்டு செக் பண்றோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ ஏபிசின்னு குடுத்துட்டு, அப்புறம் அடுத்து வந்து பூலியன் குடுக்கலாம். இங்க வந்து என்ன குடுக்கலாம், ட்ரூ அப்டின்னு குடுத்துடலாம். ட்ரூன்னு குடுத்துட்டு இப்போ அத போய் செக் பண்ணோம். இது வந்து ஃபைனைட் நம்பரா அப்படின்னு பார்த்தா, அது கிடையாது. ஃபால்ஸ் தான். சரிங்களா? ஸோ நாம இங்க வந்து 1 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறோம். குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ட்ரூ. அது வந்து ஃபைனைட் நம்பர். சரிங்களா? ஸோ அத ஃபைனைட் நம்பரா? இல்லையா? அப்படின்னு செக் பண்றது தான் இதனுடைய வேலை. சரிங்களா? அடுத்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்பர் டாட் இஸ் இன்டிஜர் அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இன்டிஜர் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இஸ் இன்டிஜரா அது? அப்படின்னு மட்டும் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூ அந்த வேல்யூ வந்து ஹோல் நம்பரா இல்லையா? நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம். முழு நம்பர், முழு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதுவா? இல்லையா? அப்படின்னு செக் பண்ணணும். அது முழு நம்பரா இருந்துச்சு, ஹோல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூன்னு வரும். இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல. இப்ப நம்ம இதுல வந்து நம்ம வேல்யூ குடுக்குறோம். ஓகேங்களா? வேல்யூ வந்து ஹோல் நம்பர் குடுக்குறோம். எது? ஃபர்ஸ்ட் இங்க இத மாத்தணும். ஓகேங்களா? நம்பர் டாட் என்னது? இஸ் இன்டிஜர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்டிஜர்ல நம்ம 1ன்னு குடுத்துருக்கிறோம். 1ன்னு குடுத்துட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப அது ஹோல் நம்பர் தான். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து 1.35 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டேன். குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். பண்ணிட்டு இப்ப பார்த்தோம்னா, நம்மளுக்கு அது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து டெசிமல்ல இருக்குது. அதான் அதனுடைய ரீசன். ஓகேங்களா? ஸோ இதையே நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல குடுக்கலாம். டபுள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங்ல குடுத்துட்டோம் அப்படின்னா, இதுக்கும் நம்மளுக்கு அவுட்புட் என்னதான் வரும்? ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்புறம் NaN அப்படின்னு நம்ம குடுத்து பார்க்கலாம். இல்ல NaN நாட் எ நம்பர் அப்படின்னு நம்ம குடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்பர் வேலிடேஷன் யூசர் கிட்ட இருந்து வாங்குற ஒரு இன்புட் வேலிடேஷன்ல நம்மளுடைய நம்பர் வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு இதெல்லாம் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அந்த நம்பர் வந்து உள்ள வரணும். இல்லன்னா வரக்கூடாது அப்படின்னு ஒரு அ ஒரு ரூல் செட் பண்றோம்னு நெனைக்கிறப்போ, இந்த நம்பர் மெத்தட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஃபங்ஷன வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்பர உள்ள கொண்டு வந்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இதுவும் ஃபார்ம் வேலிடேஷன்ல ஏஜ் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஏஜ் வந்து ஒரு 24.5 24.3 அப்படின்னு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அத வந்து அ ஏஜ் வந்து நம்மளுக்கு ஹோல் நம்பரா தான் இருக்கணும். ஸோ அத வந்து நம்ம இங்க வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம அத காட்டிக்கலாம். ஸோ அந்த மாரி நம்ம வொர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக இந்த இஸ்
இண்டீஜர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா, 4த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ என்னது இஸ் சேஃப் இண்டீஜர். கேப்பிட்டல் எஸ்-ஏ-எஃப்-இ என்-இ-ஜி-ஆர் இஸ் சேஃப் இண்டீஜர் அப்படிங்கிறது தான் அதனுடைய இந்த நம்பர் செக்கிங் மெத்தட்ல இன்னொரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு மாத்துறோம்னா, இஸ் சேவ் இண்டீஜர் அப்படின்னு மாத்திட்டோம். ஓகேங்களா? ஸோ அது வேல்யூ குடுக்க போறோம். ஓகேங்களா? வேல்யூ குடுத்துட்டோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சேவ் இண்டீஜர்ன்னா என்ன பண்ணுது? இது எத செக் பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து இந்த சேவ் இண்டீஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 லாஜிக் படி நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இந்த இடத்துல கமெண்ட்ல போடுறேன். சேவ் இண்டீஜர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆ வேல்யூ ஃபர்ஸ்ட் குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா, வேல்யூ வந்து இண்டீஜரா அப்படின்னு செக் ஓகேங்களா? அதாவது ஹோல் நம்பரா அப்படின்னு மட்டும் செக் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து ஆ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ அது வந்து டெசிமல் இல்லாம இருக்காம். வித்தவுட் டெசிமல். ஓகேங்களா? டெசிமல் இல்லாம தான் இருக்கணும். ஓகேங்களா? தேர்ட் வந்து இதனுடைய சேஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் நம்மளுக்கு என்னது, இந்த இஸ் சேஃப் இண்டீஜர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு நம்பர் குடுக்க போறோம் நம்ம இந்த இடத்துல. ஓகே. நான் என்ன குடுக்குறேன்னா, ஒரு 15 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். இல்லன்னா 16 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். இத குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ என்னது இந்த 3 ரூல் படி இது வந்து ஹோல் நம்பர் தான். 16 அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர். வேல்யூ இண்டீஜரா தான் இருக்குது. அது டெசிமல் இல்ல. 16 மட்டும் தான் இருக்குது. பாயிண்ட் வேல்யூ எதுவும் இல்ல. அப்போ அது வந்து சேஃப் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 3ம் கரெக்ட்டா இருந்ததுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆ நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 16.7 அப்படின்னு ஒரு பாயிண்ட் டெசிமல் வேல்யூ குடுத்துட்டேன். குடுத்துட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா, இங்க வித்தவுட் டெசிமல். டெசிமல் வந்து இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இங்க டெசிமல் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்மளுக்கு இதுல ஆ என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னா, ஆ இந்த நம்மளுக்கு வேல்யூ ஹோல் நம்பர் அது தெரியும். டெசிமல் அப்படிங்கிறது தெரியும். இந்த சேஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். சரிங்களா? சோ இந்த சேஃப் ரேஞ்ச் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, சேஃப் ரேஞ்ச்னா என்ன? கரெக்ட்டா ஸ்டோர் பண்ற முடியிற இன்டிஜர் நம்பர் மட்டும் தான். ஓகேங்களா? கரெக்ட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹோல் நம்பர், இன்டிஜர் நம்பர் மட்டும் தான். இதுல வந்து பிரிசிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகேங்களா? எதுவுமே லாஸ் ஆகாம இருக்கணும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு லிமிட் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த லிமிட் வந்து அந்த நம்பர் என்னது அப்டின்னா, அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் சேஃப் நம்பர் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதே மாரி மேக்ஸிமம் சேஃப் நம்பர் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த நம்பர் வந்து இதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள தான் இருக்கணும். அதே ஹோல் நம்பரா இருக்கணும். டெசிமல் இல்லாம இருக்கணும். அதான் சேஃப் நம்பர் அப்டின்னு சொல்றாங்க. சேஃப் ரேஞ்ச் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, இந்த ரேஞ்ச்ல இருந்து இதுக்குள்ள தான் இருக்கணும். சோ இந்த ரேஞ்ச்ல இருந்து இதுக்குள்ள தான் இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம அத வச்சு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சேஃப் இன்டிஜர் எப்படி இருக்கணும்? ஸோ மினிமம் சேஃப் இன்டிஜர் வந்து எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மேக்ஸிமம் சேஃப் இன்டிஜர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அது என்னங்கிறது நம்ம தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல அ அத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? அந்த மேக்ஸிமம் சேஃப் இன்டிஜர், மினிமம் சேஃப் நம்பர் என்ன? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, ம் அ சேஃப் நம்பர்ன்னு போடுறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றேன். என்ன போடுறேன்னா, சேஃப் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சேஃப் நம்பர். அது என்ன சேஃப் நம்பர்? அ அது எப்படி நம்ம பார்க்கிறது அப்படின்னா, அத ஆக்சஸ் பண்றதுக்கு நம்பர் டாட் என்னது கேப்ஸ்ல மின்
சேஃப் மினிமம் சேஃப் இன்டிஜர் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். இல்லைங்களா? ஸோ மினிமம் சேஃப் இன்டிஜர் குடுத்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் முடிச்சுக்கிட்டேன். ரிசல்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, பிளஸ்ஸு ம் இந்த ரிசல்ட்க்கு பதிலா நம்ம எத பார்க்குறோம்னா, சேஃப் நம்பர் பார்த்துரலாம். ஓகேங்களா? சேஃப் அப்படின்னு நம்ம இங்க குடுத்துருக்கோம்ல. இந்த வேரியபிள் நேம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சேஃப் நம்பர் வந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது மினிமம் சேஃப் நம்பர் இன்டிஜர். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, -9007199254740991 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அ ஒரு ஜெனரேட் பண்ண ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மினிமம் சேஃப் இன்டிஜர் நம்பர். அப்போ மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சேஃப் நம்பர் ம் இது வந்து மின்னுன்னு வச்சுக்கலாம். இது வந்து மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம மின்னுக்கு பதிலா மேக்ஸ் அப்படின்னு மாத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சேஃப் மின் அப்படின்னு சொல்லிட்டு அத இங்க போட்டுக்கலாம். கான்கார்டினேட் பண்ணி இன்னொரு அவுட்புட்ல நம்ம என்ன பண்றோம்னா, சேஃப் நம்பர் மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இங்க போட்டுட்டோம். போட்டுட்டு 2யும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ம். ஸ்பேஸ் குடுத்துட்டு, இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ்ல ஒரு நம்பர் தெரியுதா? அதே மாரி பாசிட்டிவ்ல ஒரு நம்பர் தெரியுது. ஓகேங்களா? ஸோ 9007199254740991 அதே தான் நெகட்டிவ்ல இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுதான் அந்த நம்பர். ஓகேங்களா? இது வந்து மினிமம் நம்பர். இது வந்து மேக்ஸிமம் நம்பர். அப்ப நம்ம இந்த நம்பர் டாட் இஸ் சேஃப் இன்டிஜர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து சேஃப் நம்பர் வந்து சேஃப் இன்டிஜர் வந்து இதுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார இருக்கணும். மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த பிளஸ் இந்த நம்பருக்குள்ளார இருக்கணும். ஸோ அதுதான் அதனுடைய ரூல். சேஃப் ரேஞ்சோட ரூல். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பர காப்பி பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஒரு நம்பர காப்பி பண்ணி போடலாம். இந்த இடத்துல 900 அப்படிங்கிறத காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு இத கன்காட்டினேட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம் இந்த இடத்துல. அ ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டு, இப்ப நம்ம எத பார்க்க போறோம்னா ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்ஸ் எடுத்து விட்டுறலாம். நெக்ஸ்ட் லைன்ல ரிசல்ட்ன்னு போட்டுறேன். போட்டுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு? ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இங்க சேஃப் ரேஞ்சுக்குள்ள அந்த நம்பர் இருக்கிறதுனால ட்ரூன்னு வந்திருக்கு. நாம என்ன பண்ணலாம்னா 992 குடுக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபால்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சோட தாண்டி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 92ன்னு குடுத்துட்டேன். இப்ப குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ். ஏன்னா, இப்போ இதனுடைய ரேஞ்ச் இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ அத தாண்டி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம நெகட்டிவ்ல குடுத்து பார்த்தாலும் இதே தான். 992ன்னு வந்திருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய சோ ரூல். ஓகேங்களா? வேல்யூ இன்டிஜரா இருக்கணும். டெசிமல் குடுக்கக்கூடாது. சேஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த மினிமம் சேஃப் இன்டிஜர் அப்படிங்கிற இந்த நம்பர்க்குள்ளேயும் மேக்ஸிமம் சேஃப் இன்டிஜர் இந்த இதுக்குள்ள மட்டும் தான் இந்த இன் பிட்வீன் ரேஞ்சுக்குள்ள தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நாம அ இத வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம்? அ இத வந்து நம்ம ரியல் டைம்ல வந்து அ எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து அ ஒரு ஹையஸ்ட் நம்பர் இருக்குது. ஒரு பேங்க்ல ஒரு நம்மளுடைய யாராவது ஒருத்தவங்களுடைய மணிய வந்து நம்ம இது பண்றாங்க. அ டெபாசிட் பண்றாங்களோ, இல்லன்னா பேங்க்குடைய டோட்டல் இது எவ்வளோ இருக்கு அமௌண்ட் இருக்கு. ஸோ இந்த மாரியான இன்ஃபர்மேஷன வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த சேஃப் இன்டிஜர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா ஒரு கம்பெனில பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில ஒரு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்பன்னா நம்ம வந்து இந்த சேஃப் இன்டிஜர் யூஸ் பண்றோம்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஸோ ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்குது. ஒரு காமர்ஸ் லெவல்ல அ அ சிஎல் லெவல்ல கால்குலேஷன் இருக்கு அப்படிங்கிற இந்த சேஃப் இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு எரர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இவ்வளவுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்பர் மெத்தட். அப்புறம் அடுத்தது இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம நம்பர் மெத்தட்ல ஆ நம்ம என்ன பார்க்கலாம் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டிங் மெத்தட்ஸ் அப்படி சொல்லியிருக்கு. ஓகேங்களா? நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செக்கிங் நம்பர்ஸ பார்த்தோம். இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஃபார்மேட் ஓகேங்களா? ஒரு ஃபார்மேட்டிங் மெத்தட். இது வந்து எப்படி அந்த ஃபார்மேட்டிங் மெத்தட்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஆ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிடி ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க.
ஓகேவா? ஸோ இது எப்படி இங்க வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்டு அ அதுல ஒரு வேல்யூ குடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இது நம்மளுக்கு இப்போதைக்கு இது நம்மளுக்கு வேணாம். இப்ப இத எடுத்து விட்டுறலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வச்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் குடுக்குறோம். என்னது வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டூ நம்ம இங்க ஒரு இன்புட்ட குடுக்க போறோம். ஏதோ ஒரு நம்பர இந்த இடத்துல குடுக்க போறோம். இப்போ இந்த டோ பிக்ஸ்டு அப்படிங்கிற இந்த ஃபங்ஷனுடைய வேலை என்ன? இந்த மெத்தடோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டெசிமலா குடுக்குறாங்க. ஆ பிக்ஸ்ட் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அதாவது ரவுண்ட் ஹோல் நம்பர் முழு எண்ணுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அதுதான் இதனுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து என்னன்னு குடுக்குறோம்னா, இன்புட் வந்து இந்த இடத்துல ஆ ஏதோ ஒரு நம்பர் குடுக்க போறோம். ஓகேங்களா? டெசிமல் நம்பர் குடுத்துறலாம் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல லெட் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிசல்ட்ல நம்ம எத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்யூ டாட் என்னது டோ பிக்ஸ்டு டோ பிக்ஸ்டு அதுல வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ குடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எத மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம்னா, ரிசல்ட்ட மட்டும் தான். அதனால இதெல்லாம் டெலிட் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு இது தேவையில்ல. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ ரிசல்ட். இப்ப இந்த இடத்துல வேல்யூல ஒரு நம்பர் குடுக்க போறோம். ஓகேங்களா? யூசர் கிட்ட இருந்து கூட நீங்க வாங்கலாம். வாங்கி நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அம் இந்த இடத்துல நம்ம வந்து என்னன்னு குடுக்குறோம்னா, ஒரு 14 ஒரு 17 பாயிண்ட் 5634 ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணி விட்டோம். ஓகேங்களா? டைப் பண்ணி விட்டுட்டு இப்படி இருக்கு. இப்போ நம்மளுக்கு இதனுடைய ரிசல்ட்ட போய் பார்க்கலாம். டோ பிக்ஸ்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கு அந்த ஹோல் நம்பர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரவுண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்குது இங்க. ஓகேங்களா? இப்போ 17.56 அப்படின்னு நம்ம குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இதே இதே வந்து நான் 17.33 அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு, இப்போ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 17 மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 17 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 5 அப்படின்னு குடுத்துருக்கிறோம். 4ன்னு குடுத்தாவே பாருங்களேன் நம்மளுக்கு 4ன்னு குடுத்தா அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? 17 தான் இருக்கு. ஓகேங்களா? ஓ 4.9 குடுத்தாலும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க 5 அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னாவே, உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? 17க்கு அப்புறம் 0.5க்கு அப்புறம் 17.5 குடுத்துட்டீங்கன்னாவே, உங்களுக்கு அது 18ஆ கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு ஹோல் நம்பர இப்படி குடுக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் டோ பிக்ஸ்டு அப்படிங்கிறதோட வேல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டோ பிக்ஸ்டுல வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, உள்ளார இந்த இந்த இடத்துல பங்ஷன் இந்த மெத்தடுக்கு உள்ளார நம்ம வந்து இந்த இடத்துல நல்லா பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு 2 அப்படின்னு ஒரு நம்பர் போடுறேன். ஓகேங்களா? இது ஏதோ ஒரு நம்பர் போடுறேன். 2ன்னு போட்டேன். போட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 17.54 எக்ஸாக்ட்டான நம்பர் கிடைச்சிருக்குது நம்மளுக்கு. 17.537 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்குது, இந்த இடத்துல அ 5 3க்கு பதிலா 3க்கு பதிலா 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் 1ன்னே குடுக்குறேன். இப்போ 531ன்னு குடுத்துருக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 53 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 17.53 3க்கு அப்புறம் இங்க வந்து 7 5க்கு மேல இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வந்து என்னச்சுக்கு 4ன்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ நான் 1ன்னு மாத்துறதுங்காட்டி நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ 2 ஃபிக்ஸ்ட்ல நான் இப்ப என்னன்னு மாத்துறேன்னா 3 அப்படின்னு மாத்துறேன். மாத்துனா இப்ப என்ன நம்மளுக்கு அது அடுத்த ரூக் ஏதோ சேர்ந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னது, இந்த இடத்துல 2 அப்படின்னு மாறிருச்சு. இது வந்து ஏன்னா நம்மளுக்கு 5க்கு மேல இருக்கு இது. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. நான் இந்த இடத்துலயும் 1ன்னே குடுக்குறேன். அப்போ 531 தான் இருக்கும் பாருங்களேன். இப்போ நம்ம சேஞ்ச் பண்றோம். 531 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி வரணும், எப்படி இருக்கணும்ங்கிறது நம்ம தான் முன்னாடியே டிபெண்ட் பண்ணி டிசைட் பண்ணி அவுட்புட்ட இங்க குடுக்கணும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டோ பிக்ஸ்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் மெத்தட்ல நம்பர் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அத வந்து ரவுண்ட் பண்ணி குடுக்குறது தான் அதனோட வேல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டூ பிரிசிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படி சொல்றாங்க. இல்ல பிரிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆ நம்மளுக்கு டோட்டல் டிஜிட்ல அதாவது இந்த ஹோல் நம்பர்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ முன்னாடி, பின்னாடி 2யுமே ஆட் பண்ணி குடுக்கும். அத வந்து கண்ட்ரோல் பண்றது தான் இதனோட வேல. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னா
இப்போ அ நம்ம வந்து அ என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல, 2ன்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? 2ன்னு குடுத்ததுனால, இந்த இடத்துல 2ன்னு குடுத்ததுனால 17.53 அப்படின்னு மட்டும் தான் காட்டுச்சு. ஓகேங்களா? இதுதான் இதனோட வேலை. 2 ஃபிக்ஸடோட வேலை. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, 2 பிரிசிஷன் மாத்தணும். பிரிசிஷன் அப்படின்னு குடுத்துட்டு, இதுல 2ன்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு இப்ப ரிசல்ட்ட போய் பார்க்கலாம் நம்ம இந்த இடத்துல. என்னென்ன வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டூ குடுக்காம இருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? 2 பிரிசிஷன் இப்படி குடுத்துருக்கோம். 17.53 அப்படி நம்ம குடுத்துருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பிரிசிஷன் பார்த்தீங்கன்னா 17.53 அப்படி சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு நம்பர் குடுக்குறேன். ஓகேங்களா? என்ன குடுக்குறேன்னா 17 அப்படிங்கிறதுக்கு பதிலா 1747 அப்படின்னு நான் குடுத்துட்டேன். 1747.531184 அப்படின்னு நான் குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இத போயிட்டு இங்க போய் செக் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து 1747.57531184 நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்படி இருக்கிறதுல, இப்போ பிரிசிஷன் வந்து நம்ம என்ன குடுக்குறோம்னா, அந்த இடத்துல 2 அப்படின்னு நம்ம குடுத்துட்டேன். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா மாறிடுச்சுன்னு பாருங்களேன். 1.7 பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி மாறிருக்கு. புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ பெருசு வேணாம். இப்போ இனிஷியலா இவ்வளோ பெருசு வேணாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு சின்ன நம்பரா போடுறேன். 1, 2, 3 பாயிண்ட் 654 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் குடுத்தேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டு, ம் நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா, இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்களேன். 1.2 பிளஸ் 2 அப்படி சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 2 பிரிசிஷன்ல நம்மளுக்கு வந்து இப்போ இது நடந்திருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல 4 அப்படின்னு குடுக்குறேன். சேஞ்ச் பண்றேன். அடுத்து நான் ஒரு நம்பர் சேஞ்ச் பண்றோம். இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3.6 4, 5, 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா மாறியிருக்குன்னு பாருங்களேன். அந்த டோட்டல் டிஜிட் வந்து நம்மளுக்கு 7 அப்படி சொல்லி மாறிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா 654 அப்படிங்கிறது அப்ப நம்மளுக்கு அ சிக் அ 0.5க்கு மேல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 7ஆ மாறியிருக்கு அந்த இடத்துல. வேற எதுவுமே இல்ல. 6ங்கிறது 7ஆ மாறியிருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்து நானு 4ன்னே வைக்கிறேன்னா, நம்மளுக்கு அ இது வந்து 6 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த 1 1 2 1 2 பாயிண்ட் பிளஸ் அப்படின்னு ஒரு வந்துச்சுல்ல. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? அ அத செக் பண்ணலாம். அது என்ன என்ன ப்ரிசிஷன் நடந்திருக்கு அதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுல பிக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டெசிமல் அது என்ன டிஜிட்ஸோ அத வந்து அப்படியே நம்மளுக்கு இது பண்றது தான் அதனோட வேலை. இல்ல. பிரிசிஷன் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, டோட்டல் டிஜிட்ல ஓகேங்களா? டோட்டல் டிஜிட்ல பிரிசிஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுக்கும். அதுதான் வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்போ ஆ இந்த இடத்துல நம்ம 3 அப்படின்னு மாத்தலாம். ஓகேங்களா? 3ன்னு மாத்திட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம் போயிட்டு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 அப்படின்னு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நமக்கு சொல்ற அந்த டிஜிட்ஸ பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிசிஷன் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. நான் வந்து 5 அப்படின்னு குடுக்குறேன். 5ன்னு குடுத்துட்டு இங்க போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ 123.64 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்ப நம்ம 6ன்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு அந்த ஃபுல்லா என்ன இருக்கோ, அது அப்படியே அங்க தெரியும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப இல்லாத ஒரு வேல்யூ ஓகேங்களா? 7ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குடுத்தோம்னா நம்மளுக்கு 0 ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாரி நான் வந்து 8 இல்லன்னா 9 குடுக்குறேன். 9 குடுத்துட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றப்போ, நம்மளுக்கு அதே மாரி 2 0 வந்து ஆட் ஆயிடும் எக்ஸ்ட்ராவா. ஓகேங்களா? இது வந்து டூ பிரிசிஷன். இப்படிதான் இருக்கணும். பிரிசிஷன் வந்து இப்படிதான் இருக்கணும்ங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ செகண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்க்குறது 3 இது வந்து என்னது அப்டின்னா, டூ ஸ்ட்ரிங் அப்டின்னு சொல்றாங்க. இல்லங்களா? ஸ்ட்ரிங். இது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றது. இது எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல என்னன்னா பிரிசிஷனுக்கு பதிலா டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? இதுல வேல்யூ எதுவுமே குடுக்கல உள்ளார. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் போய் பார்க்கலாம். இங்க போய் பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ரிங் குடுத்துருக்கிறோம். 1, 2, 3 அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பரா குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நம்பர் தான் இப்போ. இப்போ ஆ இதனுடைய டைப் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனுடைய டைப் பார்த்தோம்னா, நம்மளுக்கு அது என்னவா மாறியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு டைப் ஆஃப்ல 2 தெரியணும். டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறது இந்த வேல்யூ. இதனோட டைப் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்புறம் கான்காட்னேட் பண்ணிக்கலாம். பிளஸ், பிளஸ் போட்டுட்டு டபுள் கோட்ஸ்ல உள்ளார வந்து என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ஆ மா டைப் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுக்குறோம்னா, ரிசல்ட் அப்படிங்கிறது குடுத்துரும். இப்ப ரிசல்ட்டோட டைப் என்ன, இதோட டைப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்குது அப்படின்னா, வேல்யூல என்னவா இருந்திருக்குது, அதனோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்தது. அடுத்ததுல
அந்த டைப் ஆஃப்ல ரிசல்ட் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம், 2 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம், அதனோட ரிசல்ட் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நம்ம தான் டோ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டோம். எத? ஒரு நம்பர. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுல நம்ம நம்பரா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ஃபார்மேட்டிங். ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்பர் மெத்தட்ல ஆ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ஃபார்மேட் மெத்தட். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? 2 எக்ஸ்போனென்ஷியல் இது வந்து 4த் ஒன். 4த் ஒன் வந்து என்னது அப்படின்னா, 2 எக்ஸ் பிஓ எக்ஸ்போனென்ஷியல் ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது இந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா, பெரிய நம்பர நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல மாத்தி குடுக்குறது தான் இதனோட வேலை. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிறது ஒரு அ வேலையா இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல அ இந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிறது பெரிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம இந்த பேங்க்ல ஒரு பெரிய அமௌண்ட்ட சேவ் பண்றாங்க. இல்லன்னா ஒரு சயன்டிஃபிக் கால்குலேட்டர்ல நம்ம வந்து வொர்க் பண்றோம். அ அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த வேல்யூவ நம்ம வந்து ம் எப்படி வந்து சிம்பிளா நம்ம ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுமாரி. ஸோ இதுல வந்து எக்ஸ்போனென்ஷியலுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல 2 எக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு குடுத்துட்டோம். குடுத்துட்டு, அ இப்போ நம்ம ஒரு வேல்யூவ பார்க்கலாம். இல்ல இப்போ நம்ம ஒரு இன்புட் குடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மட். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மட் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மட் என்னது அப்படின்னா, இப்ப நான் வந்து 1, 2, 3, 0 அப்படின்னு ஒரு நம்பர் குடுத்துட்டேன். சரிங்களா? ஏதோ ஒரு நம்பர் குடுத்து வச்சிருக்கேன். இங்க குடுத்துட்டா இதனோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மட் பெரிய நம்பர் ஷார்ட்டா மாத்துறது தான் அதனோட வேலை. அப்போ இதனோட எக்ஸ்போனென்ஷியல் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 1.23 ஆ இன்டூ 10 டூ தி பவர் ஆஃப் நம்மளுக்கு ஆ என்னது இது வந்து 10 டூ தி பவர் ஆஃப் 6ன்னு இருக்கு. ஓகேங்களா? 10 டூ தி பவர் ஆஃப் 6 பவர் 6 ஓகேங்களா? பவர்ல வரணும். நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில டைப் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல இது இப்படி போட்டிருக்கேன்னா, ஒரு 0 கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்ப 10 டூ தி பவர் ஆஃப் 5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட். இப்ப நம்ம வந்து இன்புட் குடுக்குறோம். நம்ம என்ன குடுக்குறோம்னா 1, 2, 3 இப்ப 0 குடுத்துருக்கேன். குடுத்துட்டு இதனுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட்ட பார்க்கலாம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட்ல நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்குன்னு பாருங்களேன். 1.23 பிளஸ் 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இத எடுத்து விட்டுறலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்ல. ரிசல்ட்ட மட்டும் பார்த்தா போதும். அப்ப நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு பாருங்களா, 1.23 பிளஸ் 5 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பிளஸ் 5 அப்படிங்கிறது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இங்க வந்து 1.23 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுல பிளஸ் 5 அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து 10 பவர் 5ன்னு அர்த்தம். சரிங்களா? 5 அப்படின்னா 10 பவர் 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு 0 போட்டோம்னா, நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்களேன். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா 6 அப்படின்னு வந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல 6ன்னு வரும்ன்ட்டு. ஸோ அதான். ஸோ இது 2 தி பவர் ஆஃப் 6. ஸோ இதத்தான் வந்து இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த மெத்தட் வந்து இந்த 2 எக்ஸ்போனன்ஷியல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதுல வந்து இத நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பெரிய நம்பர்ஸ் ஒரு பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரில, ஒரு ஸ்டேட்ல இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாப்புலேஷன ஸ்டோர் பண்றதுக்கு, ஒரு சயன்டிஃபிக் டேட்டா. ஸோ ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ற மாரி இல்லைங்களா? ஸோ அந்த பெரிய லெவல் ப்ராஜெக்ட்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போனன்ஷியல் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா?
ஓகே. ஸோ அடுத்ததுல இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இத நம்ம வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ம் அ இத வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ரியல் டைம்ல நம்ம எங்கேயுமே இத வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இத வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, ம் இது பேக்கிரவுண்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா? ஸோ இதுல வந்து இந்த வேல்யூ ஆஃப்க்குள்ளார இதுக்குள்ளார என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் நம்ம இதுல பண்றோம். இல்ல. ஸோ இது நம்மளுக்கு அவ்வளவா டீப்பா தேவையில்ல. ஸோ இது என்ன அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வேல்யூ ஆஃப் வந்து ம் பேக்கிரவுண்ட்ல அதுவா ஒர்க் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இதில நம்ம பெருசா தெரிஞ்சுக்கிட்டாலும் இதுல வந்து நம்ம ஒரு ரியல் டைம்ல எங்கேயும் அப்ளை பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம யூஸ் பண்ற ரெகுலரா யூஸ் பண்ற மெத்தட்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ரெகுலரா ரெகுலரா நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது ஓகேங்களா? இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேத் டாட் ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மேத் டாட் ரவுண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு அத வந்து ரவுண்ட் பண்ணி குடுக்கும். அது வந்து அதுதான் அவ்வளோதான் வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ம வந்து மேத் டாட் ரவுண்டுன்னா இந்த இடத்துல வேல்யூ நான் வந்து 4.6 அப்படின்னு நான் குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் எனக்கு வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஸோ இதெல்லாம் இவ்வளோ பெருசா தேவையில்ல. எடுத்து விட்டுறலாம். அ இந்த இடத்துல நான் போடுறேன். என்னங்க மேத் டாட் ரவுண்ட் என்னது 4.6ன்னே போடுறேன். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ல வேல்யூங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி குடுத்துருக்கு. 5ன்னு குடுத்துருக்கு. 4.6 குடுத்துருக்கறனால நம்மளுக்கு இப்படி குடுத்துருக்கு. 4.4 குடுத்ததுனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 அப்படின்னே வந்துருக்கு. இல்ல 0.5க்கு மேல போயிடுச்சுன்னா, அடுத்தது எடுப்போம். அது நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி மேத் டாட் ரவுண்ட் பார்த்தோம். மேத் டாட் ஃப்ளோர் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப வந்து ம் மேத் டாட் ஃப்ளோர் இது வந்து செகண்டா இருக்க போகுது. ரவுண்டுக்கு பதிலா நம்ம ஃப்ளோர் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஃப்ளோர்ல வந்து நான் என்ன பண்றேன்னா 4.9 அப்படின்னு குடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதிகமான நம்பர் தான் குடுத்துருக்கிறேன். 4.9 குடுத்தோம்னா, இப்போ நம்ம 0.5க்கு மேல போயிடுச்சுனாவே நம்மளுக்கு 5ன்னு அவுட்புட் வந்துரணும். ஓகேங்களா? 4 வரக்கூடாது. ஆனா, இங்க என்ன வருதுன்னு பாருங்களேன் அவுட்புட் நம்மளுக்கு 4ன்னு மட்டும் தான் இருக்கு. எதுவுமே சேஞ்ச் ஆகல. இல்ல ஏன்னா, நம்ம மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்னு குடுத்துருக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது குறைவான என்ன அதாவது பாயிண்ட்க்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ என்னவோ அதான் எடுத்துக்கும். ஃப்ளோர் ஓகேங்களா? அப்புறம் நம்ம மேத் டாட் சீல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சிஇஐஎல் அப்படின்னு இருக்கு. சீல் ஓகேங்களா? இந்த இடத்துல மேத் டாட் இது வந்து சிஇஐஎல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 இத சேவ் பண்ணிட்டு இப்ப நம்மளுக்கு 5ன்னு மாறிடும். மேத் டாட் சீல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாறிடுச்சு. ஏன்னா 0.5க்கு மேல போயிடுச்சு. அதனால நம்மளுக்கு இப்படி நான் வந்து 4.1ன்னே குடுக்குறேன். ஓகேங்களா? 4.1 ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நம்மளுக்கு 5 தான் இருக்கு. ஏன்னா அந்த பாயிண்ட் வச்சுட்டோம்னாவே அதுக்கு மேல இருக்கிறத எடுத்துக்கும். ஏன்னா சீல் அப்படின்னு குடுத்துருக்கோம். மேத் டாட் சீல் அப்படின்னு குடுத்துருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஸோ அந்த மேத் டாட் ரேண்டம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ரேண்டம் அப்படின்னு. ஓகேங்களா? ரேண்டம் வந்து அ நம்மளுக்கு ரேண்டமா ஒரு வேல்யூ வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் அதனோட வேலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி நம்மளுக்கு 1லேருந்து 10க்குள்ள எப்படி நம்மளுக்கு வேல்யூ ஜெனரேட் பண்றது? அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரேண்டம் நம்பர் ஒரு கேம் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி செஷன்ல பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அதுல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த நம்பர் மெத்தட் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிகினருக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ரியல் டைம்ல எங்கெங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நம்பர் மெத்தட் வச்சு நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட்ட அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.